classes. I repeat this instruction again. We will share timely instruction regarding dispersal of students for the respective classes. All students, both participants and prize winners, will be dispersed class-wise only. Do not try to come forward to collect your children unless we call for the respective classes. Kindly keep cheering children who receive prizes. Also avoid hooting and whistling during the performance. Parents are especially asked to leave way for the chief guest when he comes into the campus and leaves the campus. Kindly avoid crowding the chief guest and requesting autographs or photographs. Thank you. மாலை வணக்கம். பெற்றோர்களின் கவனத்திற்கு தயவு செய்து தங்களது கைபேசியை அணைத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்களது அலைபேசியில் புகைப்படம் எடுப்பதையும் ஒளிப்படம் எடுப்பதையும் தவிர்க்கவும். மாணவர்கள் எப்பொழுது கலைந்து செல்ல வேண்டும் என்பது அறிவிக்கும் வரை அமைதியாக இருக்கவும். பங்கு பெறும் அனைத்து மாணவர்களும் வகுப்பு வாரியாக மட்டுமே செல்ல வேண்டும். நாங்கள் அழைக்கும் வரை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அழைக்க முன் வருதல் கூடாது. தேசிய கீதம் முடியும் வரை தங்களது இருக்கையிலே அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து பரிசு பெறும் மாணவர்களுக்கு தங்களது கரவழி மூலம் உற்சாகப்படுத்துங்கள். Welcome you all to our 28th annual day celebration. I request you all to raise for the school prayer and remain standing for Tamil Thai Valthu prayer. Please be seated. I request our dear Administrator Sir, Mr. Karthikeyan, to come forward and begin today's evening with the welcome address. Children and all my teachers here, it gives me great pleasure to welcome all of you for this great event on the 28th annual day celebration. We are very happy that we have Mr. Gopinath amongst us, and he is somebody who all of us know. He doesn't need any introduction at all. I'm sure we are very glad to have you here, sir.
Thank you so much. We have a great lineup for this today's event and colorful cultural programs completely planned. I hope all of you will have a great event today. Thank you so much. I declare the annual celebration day begin today. Thank you, sir. I also ask Jansi ma'am to preside over the chief guest address. Okay. இங்கே இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தமிழ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தமிழ்லே ப்ரொசீட் பண்ணலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. இந்த 28வது ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம கூட கோபி சார் இருக்கார். ஸ்கூல் 28 வருஷமாக இங்கே இருக்கான்னு கேட்டார். சார் இன்றைக்கி நீங்கள் வந்ததில் நிறைய பேருக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். 27 இயர்ஸ் ஒரு பெரிய பிரமுகரோ ஒரு பிரபலமானவரோ இல்லாமல் ஆனுவல் டே நடத்தியிருக்கோம். பிள்ளைங்களுக்கு பாராட்டு பரிசு கொடுத்து கொண்டாடி மகிழும் போது வெளியிலேருந்து வாழ்வியலில் சிறந்தவங்களை கூப்பிடும்போது பிள்ளைங்க அவங்க கையிலேருந்து பரிசு வாங்கும்போது ஓகே நம்ம வளர்ந்தா இந்த மாதிரி வரணும், ஒரு எக்ஸாம்பிள் பர்சன் கிட்டேருந்து ப்ரைஸ் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுக்கு முதல்ல எங்கள் மனசில் தோன்றது நீங்கள் இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ, நன்றி. So I'm sure he'll be a great inspiration for all my kids who are receiving prizes today. I hope he will give you lots to take home today in terms of happy memories and great inspiring thoughts. கோபி சாரை கூப்பிட்டதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இன்றைக்கி பிள்ளைங்க மேடை ஏறுறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பரிசு வாங்குறாங்க அப்படின்னா அதை பார்த்து மகிழ்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்கும் பாராட்டுறதுக்கும் பேரண்ட்ஸும் கூடியிருக்கும். ஸோ இங்கே இத்தனை பேர் கூடுற வேலையில் ஒரு 2-3 கருத்துக்கள் சொன்னால் நல்லாயிருக்கும்னு பட்டுச்சு. அந்த கருத்துக்களை நாங்களே சொன்னால் பசங்களோடு சேர்த்து பிள்ளைங்க உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் கருத்து சொல்வதற்காகவே பிறந்தவர், அப்படி படைக்கப்பட்டவர்னு தோணுது. அதனால் நீங்கள் சொல்லும்போது நிறைய பேர் கேட்பாங்கன்னு நினைக்கிறோம். I would like to hand over the dais to him, but before that, let me please welcome him with applause. I request all my parents, teachers and students to put your hands together to welcome our chief guest, Mr. Gopinath. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ சீக்கிரம் எங்கேயில் மைக்கை கொடுத்த வரலாறு இது வரைக்கும் கிடையாது. இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு உண்மையாகவே நான் இந்த ஸ்கூலை கவனித்ததே கிடையாது. என் வீடு இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக அடப்பாவி நீ இங்கேயா இருக்கா அப்படின்னு கேட்காங்க. இருந்தேன், இப்போ இல்லை, ஒரு நாள் இருந்தேன். அப்போ வேலைச்சேரியில் கூட்டமே கம்மி. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ரோட்டை தாண்டி ஒரு மனுஷன் மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்குள்ளே 3 நாள் ஆச்சு. சரி இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நான் என்னுடைய வேலைகளை அந்த பக்கம் இருக்கிறனால ஜஸ்ட் மூவ் தட் சைட். ஸோ நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஸ்கூலில் என்னமோ நான் பெருசாக கவனிச்சதில் அதுவும் 27 வருடமாக ஒரு பள்ளிக்கூடம் இயங்குது அப்படின்னாலே அதற்கான ஒரு பின்னணிங்கிறது ரொம்ப இயல்பாகவே ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். தேங்க்ஸ் லாட் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு. கொஞ்சம் சத்தமாக பேசினா அங்கே இருக்கவங்களுக்குலாம் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போகிற நானே தெரியுற எழுத்து டிவி கடையில் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரி அங்கேயும் கோபிநாத் தான் திருறாப்பில் முதல் முறை என்னை நான் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி சைஸ் க்ரௌடு தான் நம்ம. ஸோ தட் நீங்கள் ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா நான் அதிலே பேசுகிறேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா, அதை உங்கள்கிட்ட சொல்கிறத விட உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை சொல்கிறது ஆல்வேஸ் பெட்டர். கருத்து சொல்கிறதுக்குன்னே பிறந்தவர் அப்படி நீங்கள் கேட்க சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் தினந்தோறும் ஒரு கருத்து சொல்கிறது எவ்வளோ சிரமங்கிறது எனக்கு தான் தெரியும். ஃபைன். இந்த ஒரு பெரிய ஒரு வீடியோ கேமராவில் எடுக்கிறதுனால இந்த செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறவங்க எல்லாரும் தயவு செஞ்சு வைங்க. நம்ம தான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம் செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடாது, அதை யூஸ் பண்ணக்கூடாது, நான் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. கடைசி வரைக்கும் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பேசினா அப்படின்னு போய் வீட்டில் கேட்குறதுக்கு பதிலாக வேணா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு போய் வீட்டில் சொல்லிடுங்க. ஃபைன். என்ன டாபிக்? எஸ் என்ன தம்பி வந்தால் நீங்களாக பேசணும், எங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு அப்படிங்கிறீங்களா? இல்லை நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ நிறையா ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வருவாங்க ஸ்கூலுக்குலாம். சூப்பராக பேசுவாங்க, நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் போனால் ஒன்றுமே புரியாது. என்னடா பேசினார் அவன் இவன்ட்டையும், என்னடா பேசினார் அவன் அவன்ட்டையும் மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பேசுவது உத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். மைக் இருக்கா? இன்னொன்று மைக்கெலாம் கூட வேணாம், பக்கத்தில் தானே இருக்கோம். டக்குன்னு சொல்லுங்கள். எஜுகேஷன் பற்றினா கல்வி ஒத்த வார்த்தையில் கொடுத்துருங்க. நதித்தன் வரலாறு கூறுதல் மாதிரி. கல்வினா இன்றைய கல்வி சூழல் எப்படி இருக்கிறது? ஓகே, ஒரு பேப்பர் பேனா இருக்குதா? டாபிக் நிறைய வரும்போது இருக்கு.
இன்றைய கல்வி சூழல் எப்படி, ஏன் இப்படி கேட்டுக்கிறதுனா, மக்கள் நம்ம சந்திக்கிறப்ப நீ எனக்கு தலைப்பு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துடலாம்ல. இன்றைய கல்வி சூழல் எப்படி இருக்கிறது, அப்புறம் எப்படி இருக்குன்னு என்ன கேட்குறீங்க. தென் அப்புறம் என்ன தலைப்பு, கல்வி சூழல். பெண்கள் பொம்பளை பிள்ளை பெற்றுறீங்களா? பொம்பளை பிள்ளை பெக்காட்டி இந்த எண்ணெய் வந்துச்சுன்னா பெண்களுக்கு இயல்பாக பாதுகாப்பு வந்துடும். பெண்கள் பாதுகாப்பு. அப்புறம் படிப்படின்னு சொல்லாம அப்படியா, இது ஒரு பொய்யாட்டம். படிப்படின்னு சொல்லினா பிள்ளைங்க தானாகவே படிச்சுருங்கிற அளவுக்குலாம் நம்ப வேண்டியதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் படிப்படின்னு தான் சொல்லணும். பிள்ளைங்களை படிக்க சொல்லி ரொம்ப வற்புறுத்தக்கூடாது. ஓ, உங்களுக்கு என்ன வயசு? என்ன படிக்கிறாங்க உங்கள் பசங்க? அது ரைட்டு, இதுக்கு மேலே சொல்ல முடியாங்கிறதுக்காண்டி கோத்து விட்றீங்களா? ஓகே, சொன்னால் கேட்க மாட்டாங்க. குழந்தைகள் மீதான கல்வி அழுத்தம். ஓகே, தென் அப்புறம் என்னம்மா ரகசியமாக வீட்டில் சொந்தக்காரங்கள்ட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள். பெஸ்ட் பேரண்டிங். ஓகே, என்ன இவ்வளவுதானா? டெக்னாலஜியா? டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கு? யூ மீன் கேட்ஜெட்ஸ் ஹேண்ட்லிங் பற்றி சொல்றீங்களா, டெக்னாலஜி பற்றி சொல்றீங்களா? கேட்ஜெட்ஸ் ஹேண்ட்லிங். வரேன் கவலைப்படாதீங்க, எல்லாரையும் கவர் பண்ணிடுவேன். எப்போதுமே நான் நேரில் இருக்கவங்களை கவனிக்கணும்னோ இல்லையோ, சைடில் இருக்கவங்கள கவனிச்சிருவேன். பழக்கம். ஏதாவது லெஃப்ட் ரைட்டில் யார் பேசினாலும் உடனே நம்ம கவனிச்சிருவோம். சமுதாய அக்கறை. ஆனால் தலைப்பு சொல்லையெல்லாம் எல்லாம் பயங்கரமாக இருக்கீங்க. ஆனால் ஓட்டுக்கு லீவு போட்டால் ஊருக்கு போயிடுறீங்களே, அதானே சிக்கலாக இருக்குது. தலைப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது. சமுதாய அக்கறை. அப்புறம் சமுதாயத்தில் கல்வி எப்படி பயணிக்கிறதா? அதில் ஸ்டூடெண்ட்ஸ் பூரா பயிலும் குடிஞ்சிட்டானுங்க. சும்மா பயப்படாம சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த டீச்சருங்கெல்லாம் போனால் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போ ஸ்டூடெண்ட்? 25 வருஷத்துக்கு முன்னால் ஸ்டூடெண்ட், இப்போ சொல்கிறீங்க. ஓ, அங்கே இருக்கிறதுனால சொல்கிறீங்க. ஓகே, பெண் கல்வி, டீச்சர், பசங்களா? என்ன ஆண்டு விழா வந்தால் பேசிட்டு போயிட்டே வீட்டுக்கு போகணும், டைம் ஆகுது, கடுப்பில் இருக்கும். எஸ் டீச்சர், எனி ஸ்டூடெண்ட்? சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லி மனசு என்ன மாதிரி தீர்த்துக்கணும். நாளைக்கு சொல்லிடலாம்ல, நான் பேசலாம், அவன் தான் பேசலாம், தப்பிச்சுக்கலாம். என்ன டீச்சர், வேற எதுவும் டாபிக் இருக்கா? ஓகே, எஸ். ஆங்கில வழி கல்வி சிறந்ததா? எது சிறந்தது? என்ன கதையா இருக்குது? உங்க பிள்ளை என்ன படிக்குது? ஆங்கில வழி கல்வி. ஏன் அதில் சேர்த்தீங்க? ஓ, தெரியாமலே சேர்த்து விட்டீங்க. நீங்களாம் தமிழ் வழி கல்வி, ஆங்கில வழி கல்வி சிறந்ததா, தமிழ் வழி கல்வி சிறந்ததா? ஃபைன், ஓகே, போலாமா? எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், கல்வி, அவ்வளவுதான். இன்றைய கல்வி சூழல் எப்படி இருக்குது? படிப்படி என்று சொல்வது சரியா தவறா? பெஸ்ட் பேரண்டிங், கேட்ஜெட்ஸ் ஹேண்ட்லிங், சமுதாய அக்கறை, சமுதாயத்தில் கல்வியின் பயணம், பெண் கல்வி, ஆங்கில வழி கல்வி, பெண்கள் பாதுகாப்பு, 1-2 சமூக சார்ந்த தலைப்புகளை தவிர பெரும்பாலான தலைப்புகள் எப்போதுமே கல்வி ஒட்டியே இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் நம்ம எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது, கல்வி மூலமாகத்தான் நம்ம சம்பாதிக்க முடியும், வேற ஒன்றும் கிடையாது. கல்வியின் மூலமாகத்தான் சமுதாய உய்வை முடியும், நாட்டுக்கு நட்டு தொண்டாட்ட முடியும், நல்ல சிட்டிசன்ஸை உருவாக்க முடியும், பெரியவர்களை பாதுகாக்க முடியும். ஒரு கர்மமும் கிடையாது. படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்கும். நாம் பெறாத அனைத்தையும் நம்முடைய பிள்ளைகள் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கவும், நாம் சொந்தக்காரர்கள் வீட்டில் சத்தம் போட்டு சத்தியம் செய்து பார்வோம் பிள்ளையுடைய பிள்ளையை பெரியாளாக்கி காட்டல் என்று சபதம் செய்தது, கல்யாண வீடுகளில் பெரிசாக பீற்றி கொண்டது, இது எல்லாத்துக்குமான பதில் எஜுகேஷன் அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல இந்த கல்வியினுடைய பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விட முன்னால் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரு கல்வியை நாம் எப்படி பார்க்கிறோம். ஒரு பெரிய கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. நம்ம தொடர்ச்சியாக பல இடங்களில் பேசுகிறோம், இப்போ இருக்கக்கூடிய கல்வி முறை தவறு, ஏன்ப்பா பல மாதிரி கல்விமுறை வச்சுருக்கீங்க, ஒரே மாதிரி கல்விமுறை வச்சா என்ன, ஈஸியாக வச்சா என்ன, இல்லாட்டி இவ்வளோ படிக்க வேண்டியது கிடையாது, படிப்படி இந்த மாணவர்களை அழுத்த வேண்டியது கிடையாது, எஜுகேஷன் சிஸ்டமே ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது, சர்வசாதாரணமாக பேசுகிறோம் நம்ம இல்லையா. இவ்வளோ பேருக்காக படிப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி திட்டம் சரியா தவறான்னு பேசுறதுக்கு முன்னால் நாம் பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கிறது கல்வியை நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான். சிறு வயதிலே கல்வி எப்படி பார்த்தார்கள், இப்பொழுது நாம் கல்வி எப்படி பார்க்கிறோம், அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய காலகட்டத்தில் கல்வி என்பது எப்படி பார்க்கப்பட்டது?
நீங்கள் இங்கே இருக்கவங்கள கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தவிர இப்போ அவர் சொன்னார் ஒரு 45 இயர்ஸ் 50 இயர்ஸில் இருக்கவங்களுடைய காலகட்டத்தில் கல்வி என்பது எப்படி பார்க்கப்பட்டது? அப்போல்லாம் ஞாபகம் இருக்கா? பாஸ் ஆனால் எல்லாருமே போய் சாக்லேட்லாம் கொடுப்பீங்க, ரைட்டு தானே? பாஸ் ஆனாலும் எக்லஸ் சாக்லேட் கொடுப்பீங்க. 35 மார்க்கில் பாஸ் பண்ணிவிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு பூரா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய்ட்டு நான் பாஸ் ஆகிட்டேன். அப்போ பாஸ் ஆனால் போதுன்னு ஒத்துக்கிட்ட சமூகத்துக்குள்ளே இப்போ எடுத்து பாருங்கள், 500 மார்க்குக்கு 490 மார்க் எடுக்கிறான், வீடு இளவு வீடு மாதிரி கிடக்கு, 10 மார்க் போச்சுங்க அப்படின்னு அவங்க அப்பா வாசலில் துண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கார். 10 மார்க் போனதை பற்றியே கவலைப்படுறான். காரணம் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் வழியாகத்தான் சம்பாதிக்க முடியும் நம்ம நம்புகிறோம். கல்வியுடைய நோக்கம் என்பது ஒரு பணத்தை உருவாக்குவது, பொருளாதாரத்தை உருவாக்கி கொள்வது. தப்பு ஒன்றும் கிடையாது. காரணம், நம்ம கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கை என்பது அவ்வளோ வசந்த காலத்தில் இருந்ததில்லை அப்படின்னு ஒரு கவலை நமக்கு இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகளுக்கு பொருள் வழியாகத்தான் எல்லாமும் கிடைக்கும் நம்புகிறோம். நம்முடைய கடந்த கால அவமானங்கள், நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அடிப்படையில் பார்க்குறப்போ, நம்ம சொந்தக்காரங்க முதல் பதில் இடம் கொடுக்காதப்போ, கல்யாண வீட்டில் நம்மளை வாங்கன்னு கரெக்டாக வச்சு சொல்லாதப்போ, சுருள் வச்சு கூப்பிடாதப்போ, சில்வர் தட்டு வச்சு பத்திரிக்கை வைக்காதப்ப, பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டே கூட முதல்ல எழுத்து வீட்டுக்காரனுக்கு சொன்னப்ப, என்னதான் இருந்தாலும் மூத்த பொண்ணு தான் பணக்காரிங்கிறதுக்காண்டி மூத்த ஓப்படியாளுக்கு சொன்னாமல் இளைய ஓப்படியாளுக்கு முதல் செய்தி சொன்னப்ப, இப்படி பல இடங்களில் நமக்கு ஏற்பட்ட சிறு சிறு சிராய்ப்புகள் நம்மளை எப்படி தோண வைக்குது அப்படின்னு கேட்டால், 1000 தான் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் தான் மூத்தவர், ஃபஸ்ட்டு பத்திரிக்கை வந்து அவங்க தம்பிக்கு வச்சாங்க, காரணம் அவர் பணக்காரரு அப்படின்னு சின்ன சின்ன காரணங்களாக நம்ம சேர்த்து ஒரு கட்டத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் கேட்டால், பணத்தின் வழியாக மட்டும்தான் நமக்கான சமூக மாற்றம் நடக்கும் நம்ம நம்புகிறோம். நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அப்படி தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு மிடில் கிளாஸ் அனுபவம் என்பது அதுதான் இல்லையா? நமக்கு பணங்காசு தான் நம்மளை மதிச்சிருப்பாங்க. நம்ம வீட்டில் கார் இல்லை அதனால் நம்மளை மதிக்கலை, நமக்கு சொந்தமாக வீடு இல்லை அதனால் மதிக்கலை. ஏன்னா ஒரு காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வீடு இருந்தால் பொண்ணு கொடுப்பானுங்க. இப்போ கூட அப்படி தான், மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா, மாப்பிள்ளைக்கு வந்து அது இருக்கா, மாப்பிள்ளைக்கு இது இருக்கா, மாப்பிள்ளைக்கு அது இருக்கா, கிரெடிட் கார்டு இருக்கா, எது இப்போலாம் கிரெடிட் கார்டு இருந்தால் தான் பொண்ணு கொடுக்குறானுங்க. கடன்காரனாக இருந்தால் பொண்ணு கொடுப்பீங்க போல் இருக்கு. கோல்டு கிரெடிட் கார்டு வச்சிருக்காரா அப்படின்னு பார்க்குறான். அப்போ கடன்காரனுக்கு பொண்ணு கொடுக்குறது அப்படின்னு. அப்போ கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் சிராய்ப்புகள் அடிப்படையில் நம்ம என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம பிள்ளைங்க நல்லா சம்பாரிச்சா நல்லா இருப்பாங்க, நல்லா சம்பாரிச்சா மரியாதையோடு இருப்பாங்க, நல்லா சம்பாரிச்சா பெரிய இடத்துல வாழ்க்கை வாழ முடியும். அதான் நம்முடைய கேள்வி முழுக்க கல்வி பற்றியே இருக்குது. நல்லா படித்தா இவங்களுடைய வாழ்க்கையில் சமுதாய மாற்றத்தை இவர்கள் உண்டாக்குவார்கள். ஒரு பெரிய நல்லெண்ணம்லாம் கிடையாது. எஜுகேஷன் இஸ் அ வே டு ரீச் ஏடிஎம் மிஷின்ஸ் நம்ம நம்புகிறோம். கல்வியின் வழியாக ஏடிஎம் மிஷினுக்கு செல்லும் பாதையை அடைந்து விட முடியும். ஏன்னா அந்த பணம் இல்லாமல் தானே என்னை அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் உண்மையிலேயே இதை விட பணம் குறைவாக இருந்த காலகட்டத்தில் கல்வி அப்படி பார்க்கல. படித்தாதான் 4 பேர் நம்மளை மதிப்பான் அப்படின்னாங்க. படித்தாதான் நல்லது கெட்டது தெரியும் அப்படிம்பாங்க. என்னதான் இருக்கட்டும், படித்தவன் தானடா இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டு தானே? படித்தவன் என்றால் யார்? ஒழுக்கமானவன் படித்தவன், சமூகத்தை புரிந்தவன் படித்தவன், தவறு எது சரி எது என்பது பகுத்து அறிந்தவன் படித்தவன், பெரியவர்களை மதிக்க தெரிந்தவன் படித்தவன், அவசரத்தில் ஒரு வார்த்தையை விடாமல் சரியாக அதை மேனேஜ் பண்ணுறவன் படித்தவன், ஒரு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக நிர்வாகம் பண்ணுறதுக்கான தகுதி இருக்கவன் படித்தவன். பொண்டாட்டி அடிக்கிறீங்களாம் படித்தவன் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்டா டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன? ஆனால் அந்த சமூகம் என்ன கேள்வி கேட்டுச்சு? கட்டிய மனைவியை கை நீட்டுகிறாயே நீ எல்லாம் படித்தவனான்னு கேட்டுச்சு. ஏன்னா தெருவில் என்ன அசிங்கமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, கெட்ட வார்த்தை பேசுகிறீங்களே, நீங்களாம் படித்தவனா அப்படின்னு ஊரில் ஒரு பெரியவர் கேட்டார். அவர் படிக்காதவர் தான். ஆனால் என்ன கேட்டார்? இப்போ படித்தவன் இந்த சமூகம் என்ன எதிர்பார்க்கிறது? அவன் ஒழுக்கமானவனாக இருக்கணும், தவறுகளை தட்டி கேட்பவனாக இருக்கணும், ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக இருக்கணும், ஒரு சமூகத்தின் நல்ல பிரதிநிதியாக இருக்கணும். என்னடா 96% எடுத்தேன்னு பீத்திக்கிற, அசிங்கமாக பேசுறேன்னு சொல்கிறான்ல, ஏன் 96 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் ஒருத்தன் அசிங்கமாக பேசுறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன? அப்போ கல்வி அவன் எப்படி பார்த்தான்? ஒழுக்கம் என்று பார்த்தான், ஒரு பூரணத்துவம் என்று பார்த்தாங்க. அப்படி தானே பார்த்தாங்க நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம். இவ்வளோ பணம் காசெல்லாம் அப்போ கிடையாது. அப்போல்லாம் சாதாரண ஒரு சின்ன கடையில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தார். அவங்கள விட நாமெல்லாம் நல்லா தான் இருக்கோம். ரைட்டு தானே? நம்முடைய தாத்தாக்களை விட நம்ம அப்பாக்கள் பரவாயில்ல. சில குடும்பம் அது மோசமாக போயிருக்கு, அது வேறு விஷயம். 4 குடும்பம் மோசமாக போச்சுக்கிறதுக்காண்டி ஊருக்கு மொட்டை வீடு இருக்கிறதுனால எல்லா வீடும் மொட்டை வீடு நம்ம சொல்லிட முடியாது. எல்லா ஊர்லேயும் ஒரு வாழ்ந்துகிட்ட குடும்பம் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் கடந்த காலத்தோடு ஒப்பிடுகிற போது நம்மகிட்ட பணம் காசுலாம் வந்துட்டாலுமே கூட நமக்கு பெரிய தோல்வி பயம் நிறைய இருக்குது. அதனால அந்த கல்வியை பிடிச்சிட்டு இப்படி தொங்குறோம். கல்வியுடைய நோக்கம் என்பது வேலையை பெறுவது, கல்வியுடைய நோக்கம் என்பது பணம் சம்பாதிப்பது, கல்வியுடைய நோக்கம் என்பது ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்வது. இப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நாம் எப்படி இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்லாம் சொல்லிங்களே எப்படி பண்ண முடியும்? பிள்ளைக்கு கல்வியின் வழியாக பணம் மட்டுமே கிடைக்கும் என்று நீங்கள் சொல்லி வளர்ப்பீர்கள் என்றால் நாளைக்கு யோசிச்சு பாருங்கள், வேலைச்சேரியில் ஏற்கனவே வேலை கூட இல்லையா? ஒரு கிரவுண்டு என்ன விலைன்னு உங்களுக்கே தெரியும். நான் அப்போ தான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஷாக் ஆகிட்டாங்க, எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க நினைக்கிறேன். 2013 2014 இந்தியாவிலேயே மோஸ்ட் வாண்டட் ரியல் எஸ்டேட் வந்து வேலைச்சேரி தான். தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமான விலைக்கு போன இடம் வேலைச்சேரி, மற்ற இடம் கிடையாது, நம்ம தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மளாம் இருந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு பணம் தான் வாழ்க்கை என்று பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பீர்கள் என்றால், படித்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும், படித்தால் தான் கார் வாங்க முடியும், படித்தால் தான் வீடு வாங்க முடியும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா people always go with mathematics. நம்முடைய பிள்ளைகள் மேத்தமெட்டிக்கல் அடிப்படையிலே தான் போவாங்க. நாளைக்கு உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளாம் வளர்ந்து சம்பாரித்து ஆளாகி பெரிய பிள்ளை அவனுக்கு ஒரு 28 வயசு இருக்கப்ப உங்களுக்கு ஒரு 68 வயசோ 58 வயசோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 35-40 வயசு அவங்களுக்கு தொடுறப்போ உங்களுக்கு ஒரு 80 வயசு வந்துருச்சுன்னா அப்போ யோசிச்சு பார்ப்பான் இல்லையா? 10க்கு 10 ரூமில் நீங்கள் இருப்பீங்க, சைடில்
ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை 5000 ரூபா. 100 ஸ்கொயர் ஃபீட்டோட விலை என்ன ஆச்சு? தண்டமாக 100 ஸ்கொயர் ஃபீட் இந்த பெருசு வேஸ்ட் பண்ணது கொண்டு போயிட்டு ஊரில் விட்டு வந்துடுவான். இதான் வேணுமா? இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாமே செய்து கொண்டு இருப்பது மன உணர்வுகளுக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கல்வி முறை சரியா தப்பா இருக்கா? மனப்பாடம் பண்ணி படிக்கிறது சரியா தப்பா? புரிந்து படிக்க வேண்டுமா புரியாமல் படிக்க வேண்டுமா? பின்லாந்து கல்வி முறை என்றால் என்ன? வாட்ஸ்அப் வழியாவே வண்டையா வாய் வழியா அள்ளி விட்டுட்டு இருக்கோம்ல. முதல்ல கல்வி என்றால் என்னவென்று பார்க்கக்கூடிய மனநிலை நமக்கு வரணும். அந்த கல்வியை ஒரு பெரும் போராட்டமாக பார்ப்பதும், கல்வியின் வழியாகத்தான் பொருளாதாரத்தை அடைய முடியும், கல்வியின் வழியாகத்தான் இழந்த மரியாதையை பெற முடியும் நம்ம நம்புறதுனால தான் பிள்ளைகளுக்கு நமக்கு இடையில பிரச்சனை. பிள்ளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலாக சின்ன பிள்ளை, நம்ம ஒத்த பிள்ளை அல்லது 2 பிள்ளை, இந்த 2 பிள்ளைக்கு தான் இந்த உலகமே வச்சிருக்கோம் இல்லையா? நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே இந்த ஒரு பிள்ளைக்காக தான், அல்லது இந்த 2 பிள்ளைக்காக தான். அப்போ நமக்கு அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை வருது, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அவ்வளோ பிணக்கையே வருது. ரீசன் ஒன்றுமே கிடையாது. அந்த பிள்ளையை வச்சு உங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, அந்த திட்டம் அந்த பிள்ளைக்கே தெரியாது. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய 30 ஆண்டு கால திட்டத்தை 3 வயது பிள்ளையின் மீது நீங்கள் திணிக்கிறீர்கள். நான் டாக்டராக நினைச்சேன், முடியலை, அவன் ஆயிரணும். யோசிச்சு பாருங்க, நீங்கள் டாக்டராக நினைச்சப்போ என்ன காம்படிஷன், இன்னைக்கு என்ன காம்படிஷன்? அப்போல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு ஒரே ஒருத்தர் எடுப்பான். ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு 120 பேர் எடுக்கிறாங்க. இப்போ பாயிண்ட் ஒன்றில் ஒருத்தனுக்கு எல்லாமே புட்டுக்கிட்டு போயிருது. இன்னைக்கு எஜுகேஷன் எவ்வளோ பெரிய லெவலில் இருக்குது, அது எவ்வளோ காம்படிஷனுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கு, எவ்வளோ பேர் நல்லா படிக்கிறாங்க, எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குது, அதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா போட்டிகள் பெரிய அளவுக்கு இல்லாத உங்கள் காலகட்டத்தில் உங்களால் டாக்டருக்கு படிக்க முடியல. இவ்வளோ போட்டிகள் நிறைந்த காலகட்டத்தில் புள்ள மட்டும் இப்படி டாக்டருக்கு படிக்கும், எனக்கு புரியலை. 2வது பார்டரில் பாஸ் பண்ண உங்களுக்கு உங்கள் புள்ள மட்டும் இப்படி 1190 மார்க் எடுக்குன்னு நினைக்கிறீங்க. எந்த ஒரு லாஜிக்கு? எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாத்தா நல்லா படிச்சிருப்பார், அவர் ஜீன் வந்திருந்தா தான் உண்டு இல்லையா? அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த பிள்ளைகளுக்கு நமக்கு இடையில் பெரும் சிக்கல் வருவதற்கான காரணம், பிள்ளைகள் தோற்று போனவர்கள் போலவே நமக்கு தெரிவதற்கு முக்கியமான காரணம் இதுதான். பிள்ளையை வச்சு நம்மகிட்ட ஒரு பெரும் திட்டம் இருக்குது, அந்த பிள்ளைக்கும் அதுக்கு எந்த தொடர்பு கிடையாது. உங்களுடைய கடந்த கால அசிங்கங்களையோ அல்லது உங்களுடைய கடந்த கால அவமானங்களையோ இந்த பிள்ளைகள் வழியாக தொடக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதுக்காக நீங்கள் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட படிப்பை படிக்க வைக்க நினைக்கிறோம். அவன் எல்லாத்துலேயும் மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேடாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், வெட்டு எறிதல், குண்டு எறிதல், எலுமிச்சம்பழத்தை ஸ்பூனில் எடுத்துக்கொண்டு அங்கே கொடுத்தல், அப்புறம் சாக்கு போட்டி, ஆட்ட போட்டி, ஓட்ட போட்டி, பெரியவர்கள் இருந்தால் இரவு நேரத்தில் டான்ஸ் ஆடி காட்டுதல், இது ஒன்று இருக்குது. பெரிய அநியாயம். சும்மா அவனா டான்ஸ் ஆடினா அடிப்பாங்க. ஜாலியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் பாட்டை கிட்ட போட்டுக்கிட்டு சவுண்டு வச்சு டான்ஸ் ஆடட்டுமே, கதவை திறந்து மிதிக்கிறது, ஒழுங்கா படி அப்படிங்கிறது. கட் பண்ணோம்னா திங்கக்கிழமை நைட்டு 9 மணிக்கு தூங்கிட்டு நம்ம சித்தப்பா ஒருத்தர் வந்திருந்தாருன்னா போய் எழுப்புறது, வா சித்தப்பா வந்திருக்காங்க ஆடி காட்டு. போன வாரம் நான் போனப்போ அவன் பிள்ளை ஆடிச்சில்ல, இப்போ நீ ஆடு. அதுனா ஜெயலலிதாவா? இதுவா உங்கள் நாட்டுடைய முதலமைச்சரா உத்தரவுகளாக போட்டுட்டு இருக்கிறதுக்கு? ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பிள்ளைகள் வழியாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பிள்ளைகளை பந்தய குதிரைகளாக நம்ம பார்க்கணும். பந்தய குதிரைகளாக பிள்ளைகளை பார்க்குறப்ப வரக்கூடிய சிக்கல் மட்டும்தான் நமக்கு பிள்ளைகளுக்கும். பிள்ளைகள் ரொம்ப சாமானியர்கள், ரொம்ப யதார்த்தமானவர்கள். நாம தான் அவங்க மேலே தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் தூக்கி வைக்கிறோம். அவங்களுக்கு என்ன வாழ்க்கையில் வேணும் வேணாங்கிறது பற்றின எந்த கவலையும் இல்லாமல் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ, நான் என்னெல்லாம் என் வாழ்க்கையில் மிஸ் பண்ணணும் அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் பிள்ளைகள் மேலே வைக்கிறோம். அப்பாக்கள் அதனால தான் தங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை பற்றி பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்பாக்கள் கவனிச்சிருக்கீங்களா? வீட்டில் அப்பாக்கள்கிட்ட இருக்க ஒரே அட்வைஸ், நான்லாம் சின்ன வயசில் எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா? அப்பாட்ட ஒரே ஒரு செருப்பு தான் இருக்கும், அந்த செருப்பா நான் வேணா செருப்பு வாங்கி தரப்பா, தயவு செஞ்சு விட்டுருப்பா அப்படிங்கிற லெவலில். அந்த காலத்தில் நாங்கள்லாம் கஷ்டப்படும். அந்த காலத்தில் நீங்களும் ஒன்று பெருசாக கஷ்டம்லாம் படல, அவ்வளோ டைம் இருந்துச்சு உங்களுக்கு. உங்கள் சிலபஸ் என்ன, இப்போ படிக்கணும் சிலபஸ் என்ன யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு பெருசு சொல்லிகிட்டே இருக்கும், நாங்களும் அந்த காலத்து பியூசி எவ்வளோ படிப்போம் தெரியுமான்னு. நான் ரொம்ப நாள் அதை நம்பிகிட்டே இருந்தேன். அப்புறம் ரீசெண்டாக தான் அந்த பியூசி சிலபஸ் எடுத்து கண்டுபிடிச்சி நெட்டில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதில் 5ஆம் கிளாஸ் போய் படிச்சுட்டு போயிடுவான். சுமாரான படிப்பு படிச்சுட்டு நீங்கள் படிச்ச இந்த டிமாண்ட் என்ன யோசிச்சு பாருங்கள். நீங்கள் படித்தா போதும், ரைட்டு தானே? இன்றைக்கி ஒரு பையன் ஆவரேஜாக படித்தா போதுமா, ஒரு பொண்ணு படித்தா போதுமா? அவன் மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேடாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. எல்லாமே டிவி விளம்பரத்தில் வரக்கூடிய ஒரு பையன் போல் இருக்குனுங்கிறீங்க. அவன் பாடணும், ஆடணும், ஓடணும், மரத்தில் தொங்கணும், புதுசாக ட்ரெஸ்ஸு போடணும், இங்கிலீஷில் பேசணும், வர்றவங்கள்ட்ட மரியாதையாக இருக்கணும். எப்படி சாத்தியப்படும்? அப்புறம் நம்முடைய காலகட்டம் என்பது வேறு. நம்முடைய அப்பாக்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்து ஒரு 5-6 பிள்ளை பெற்றுக்குவானுவோம், ரைட்டா? அநேகமாக நம்ம தலைமுறை 2 தான். அதுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா 5-6 பிள்ளை பெற்றப்பெல்லாம் இவ்வளோ பிரச்சனை கிடையவே கிடையாது. உங்கள் வீடுகள்லாம் கவனிச்சிருக்கீங்க, இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சா அப்பாக்கள் பிள்ளைகளை இயல்பாக ஏற்றுக்குவாங்க. இவன் நல்லா படிப்பான் மூத்தவன் அப்படிம்பாரு. இவன் 2வது போய் மக்குங்க படிப்பெல்லாம் வராது போல் இருக்கு, ஏதாவது பண்ணணும். 3வது இவன் நல்லா விளையாடுறான், படிப்பு வராது. 4வது இவன் ஒவ்வொன்று அம்மா பின்னாலே தெரியலாம், சமப்பான் போல் இருக்கு. இவன் 5வது இவன் என்னன்னே தெரியலைங்க, இப்படி போகிறான் வாரான். பிள்ளைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அப்பாக்கள் இருந்துச்சு. ஆனால் அப்பாக்கள்கிட்ட அஜெண்டா கிடையாது. பிள்ளைங்க நல்லா வந்தால் போதுங்கிற அளவுக்கு மனநிலை இருந்துச்சு. அப்போ அவங்க வளர்ந்து வர 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 அவங்களை யாரெல்லாம் எந்த பாதையில் தூக்கி விட்டுருவாங்க. நமக்கு அப்படிலாம் இல்லை. இப்போ அஜெண்டா இருக்குது, ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கோம் பையனை வச்சு. யாரையெல்லாம் பழி வாங்கணும், எவனையெல்லாம் போட்டு தள்ளணும், எவனையெல்லாம் அசிங்கப்படுத்தணும், எவன்கிட்ட எல்லாம் கூட்டி நிறுத்தி வச்சு பார்த்தியில்ல அப்படின்னு சொல்லணும். நீங்கள் ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் என்னைக்கோ ஒரு நாள் சொல்ல போகிற ஒத்த டயலாக்லாம் ஒருத்த படிக்க முடியாது இல்லையா? அப்போ how it is possible? இப்போ அந்த 5 பிள்ளைங்க ஆவரேஜாக எல்லாத்தையும் செஞ்சிடும். ஒரு வீட்டில் 5 பிள்ளை இருந்தப்போ ஒரு பிள்ளை நல்லா விளையாடும், ஒரு பிள்ளை நல்லா படிக்கும், ஒரு பிள்ளை கலை மற்றும் மற்ற விஷயங்கள் ஆக்டிவாக இருப்பான், டான்ஸுக்கு ஆடுவானுங்க, பாட்டுக்கிட்டு பாடுவானுங்க. இன்னொரு பையன் கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக இருப்பான், இன்னொரு பையன் வீட்டு வேலைகள்லாம் பார்ப்பான். இப்படி எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை நிகழ்ந்து பார்ப்பாங்க, எல்லாரும் பேலன்ஸ் ஆகும். இப்போ ஒரு பிள்ளை அவ்வளோதான்.
இந்த ஒத்த புள்ள அத்தனை பிள்ளைக்கு செஞ்ச வேலையை பண்ணணும். 10ஆவதுக்கு பெரியவர்களை மதிக்கணும். பெரியவங்க வந்தால் தண்ணி முண்டு கொடுக்கணும், வணக்கம் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷ்லேயே பேசணும். நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் டான்ஸ் ஆடணும், நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் பாட்டு பாடணும். அதுவாக நினைக்கிறப்ப அதை செய்யக்கூடாது. அப்புறம் அமைதியாக நல்ல பிள்ளையாக இருக்கணும். எப்படி இருக்கும்? மெண்டல் ஆயிரும். ரைட்டு தானே? முடியுமா? முதல்ல இதெல்லாம் உங்களுக்கு முடியுமா? இதெல்லாம் உங்களுக்கு முடியுமா? இட்லி தேங்காய் சட்னி, ரைட்டு தானே? இந்தப்பா என் ஃப்ரெண்டு வராங்க, கூட வெங்காய சட்னி அரைச்சிருனாலே டொம்முன்னு தூக்கி போகிறீங்க. ஆத்திரம் வருதா இல்லையா? ஒரு ஐட்டம் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கு. ரைட்டு தான்? அதுவும் அவங்க வீட்டு ஆளு வந்தாங்கன்னு வச்சுங்க, மாப்பிள்ளை விட்டு ஆளுங்க, ஐயோ சுத்தம். அந்த பக்கத்தில் ஃப்ரெண்ட் ரோல் இருக்காப்புல, ஏங்க இன்னமும் உங்களுக்கு சரியாக தோசை செய்யலை? அவருக்கு ஒரு 60 வயசு இருக்கும் போல் இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, வர கொஞ்சம் கேசரி போட்டிருப்பா, 2 வடை கிட்ட வாங்கி வச்சு, இந்த பாருங்க அதெல்லாம் ஹோட்டலில் வாங்கி வந்திருக்க, நான் தோசை மட்டும் தான் செய்வேன் சொல்றீங்களா இல்லையா? உங்களுக்கு பழக்கப்பட்ட ரொம்ப நாளாக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையில் கூடுதலாக ஒன்று செய்வதற்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கு. ஆனால் ஒரு குழந்தை மட்டும் மெஷின் மாதிரி இதை செஞ்சிடணும். how it is possible? ஏன் நமக்கு இதெல்லாம் அவனை நெருக்கடி உண்டாகுனா, இந்த பிள்ளைங்க தோத்து போயிடுவாங்க, நீங்கள் பயப்படுறீங்க. பணம் சம்பாதிக்க முடியாமல் போயிடுன்னு பயப்படுறீங்க. விசிட்டத்தை தொட முடியாமல் போயிடுவாங்க, நம்ம பயப்படுறோம். இந்த பயம் நமக்கு தேவையில்லாது. இந்த பயம் என்பது கடந்த கால கசப்பான அனுபவங்களால் நமக்கு ஏற்பட்டது. பிள்ளைகள் தோற்க மாட்டார்கள், அதை முதல்ல நீங்கள் நம்புங்க. முதல் விஷயம், இந்த பிள்ளைகள் குற்றவாளிகளும் இல்லை, இந்த பிள்ளைகள் உங்களோட மோசமானவர்கள் அல்ல. நீங்கள் இந்த கடந்த காலத்தோடு இந்த பிள்ளைகளை கம்பேர் பண்ணுறதே ஒரு பொய்த்தனம். உங்களை விட இந்த பிள்ளைகள் பொறுப்பாக இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. அப்புறம் உங்கள் வீட்டுக்காரே நீங்கள் பொறுப்பானவன்னு ஒத்துக்கிட்டது கிடையாது இல்லையா? எங்கள் அப்பா தான் அப்படியாக்கும் டொப்படி. உங்கள் அம்மாவை கேட்டு பாரு, உங்கள் எப்படி அவங்க அப்பா என்னங்கிற லட்சணம் உங்கள்கிட்ட அப்பா மாதிரி இருப்பார். ஒரு கணவனாக அவர் எப்படி இருந்தாருங்கிறது உங்கள் அம்மா கிட்ட தான் நீங்கள் கேட்டு பார்க்கணும். எங்கள் அப்பா எப்படி மனுஷன் தெரியுமா? எங்கள் அப்பா எப்படி? நீங்கள் எப்போதுமே இருக்கவனை வச்சுக்கிறது கொண்டாடுறதே கிடையாது. இருக்கவனை கொண்டாடுறதே கிடையாது. ஒரு ஆண் இயல்பாக ஒரு வாழ்க்கையில் இருக்கிறது மாதிரி ஒரு பெண் அப்படி இருக்கவே மாட்டா. வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் பெண்ணால் வளர முடியும், ஆனால் வளர முடியாது. எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. குழந்தைக்குன்னு இவ்வளோ தான் முடியும்னு இருக்குது, ஒரு ஆணுக்குன்னு இவ்வளோ தான் முடியும்னு இருக்குது. ஏன் நான் உங்கள் வீட்டில் வந்து வாழலை, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து 15 நாள் இருக்குங்கிறீங்களே, எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு வீட்டில் வந்து ஒரு ஆணால் 15 நாளாக இருக்க முடியாது. ஒரு குழந்தையாக இருந்தால் கூட அதிகபட்சம் 1 வாரம் தான். ரைட்டு தானே? ஒரு 4 நாள் பேசும் கொள்ளும், நீங்கள் போகிறப்பெல்லாம் முறைப்பீங்க. அப்புறம் இது எதுக்கடா தனியே, நமக்கு எதுக்கு நிம்மதி இல்லாமல் நாளைக்கு பின்னைக்கு இதுக்கு தான் பஞ்சாயத்து இழுத்துற போகிறா, 1 வாரம் நம்ம பேசி சிரிச்சதுக்கு இங்கே 1 வருஷம் வச்சு செய்ய போகிறானுன்ட்டு அது பெண்ணுக்கு முடியும். வேறொரு இடத்தில் பிடுங்கி நட்டாலும் ஒரு பெண்ணால் வளர முடியும். யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் கரண்டி வேற, குழம்பு கரண்டி வேற, மோர் கரண்டி வேற, சின்ன சட்டி வேற, பெரிய சட்டி வேற, சாம்பார் ஊற்றுறதுக்கு ஒரு சட்டி, ரசம் ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு சட்டி, கிண்ணத்துக்குள்ளே கிண்ணம் வச்சு, அந்த கிண்ணத்தை ஒரு கிண்ணத்துக்குள்ளே வச்சு, அந்த கிண்ணம் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் வச்சு, அதை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. 5 டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, ஒன்றுக்குள்ள வைப்பாங்க. நம்ம அம்மாக்கெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? 1000 ரூபா காசை தொலைச்சா கூட விட்டுருவாங்க, கொடுத்துட்ட டிஃபன் பாக்ஸை மட்டும் தொலைச்சோம் கொலையாக கொள்ளுவானுங்க. ஏன்? அந்த பொருள் அவங்களுக்கு முக்கியமானது. அப்போ அவங்க வீட்டிலேருந்து லெஃப்ட் சைடில் தான் கிச்சன் இருக்கும், ரைட் சைடில் தான் ஃப்ரிட்ஜ் இருக்கும், இந்த பக்கம் ரூம் இருக்கும். புழங்கின பாத்திரத்துலேருந்து பழகின மனுஷன்லேருந்து அத்தனையும் வேற. ஆனால் கட் பண்ணி ஏதோ ஒரு ஊரில் சம்பந்தமே இல்லாத, இந்த நடைமுறைக்கே பொருத்தம் இல்லாத ஒரு ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அதிகபட்சம் 3 மாதம் 4 மாதம் அவ்வளோதான். அவங்க அம்மாக்களே ஆச்சரியப்படுற மாதிரி குடும்பம் பண்ணிடுவாங்க பெண்கள். ஏன் மகளா இப்படி எல்லாம் பண்ணுறா, ஒரு இட்லி சுடுதண்ணி கூட போட மாட்டா, இன்னைக்கு இப்படிலாம் செய்கிறான்னு. பெண்ணுக்கு முடியாது, ஆணுக்கு அது முடியாது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நான் பண்ணுறல நீ பண்ணு. இந்த மனநிலையை தான் பிள்ளைகள் மேலே வைக்கிறோம். ஏன் நான் செய்யலை நீ செய். ஒரு பிள்ளைக்கு எது முடியுமோ அதை தான் பிள்ளையால் செய்ய முடியும். உங்களால் முடிந்த இல்லை. அப்புறம் நீங்கள் எப்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இன்றைக்கி ஒரு 7 வயசு பிள்ளையை நிர்பந்திக்கிற நீங்கள் 7 வயதில் எப்படி இருந்தீர்கள் மட்டும் யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு 5 வயது குழந்தையுடைய புத்திசாலித்தனம் உங்களுக்கு 10 வயது வரை இல்லை என்பது தான் உண்மை. ரைட்டு தானே? இன்றைக்கி இருக்கக்கூடிய 10 வயசு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அறிவும் புத்திசாலித்தனமும் ஒரு நல்ல மைண்ட் செட்டும் உங்களுக்கு 15 வயசு வரைக்கும் இல்லை. நீங்களாம் யோசிச்சு பாருங்கள், 11 வயசு 12 வயசுலாம் அழுவீங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்கேயா சொந்தக்கார வீட்டுக்கு போனால் அவன் வீட்டில் ஒரு பொம்மையை பார்த்துட்டு அவன் வீட்லேயே அழுகுறது. இப்போ பிள்ளைங்கள்ட்ட ஒரு 2 வார்த்தை சொன்னால் புரிஞ்சுக்குது. அம்மா சொல்லிட்டால சொன்னால் புரிஞ்சுக்கணும். டோன்ட் யூ ஐ மீன் இங்கிலீஷில் சொன்னோம்னா டென்ஷன் ஆகி விட்டுறாங்க, எதுக்கு இது மம்ஸு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பிள்ளைங்க இப்போ அடம் பண்ணுறது கிடையாது, ரொம்ப புத்தமாக இருக்குது. எனக்குலாம் தெரிஞ்சு சிறு வயதில் நான் பார்த்துருக்கிறேன். நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப அப்படியே விழுந்து புரளுவாங்க பயலுகள்லாம், அப்படியே உருவாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. சத்தியம் தெரியல வாயை பற்றி போகிறாங்க, பேசாமல் இரு. சத்தியம் தெரியல சத்தம் போட்டு சிரிக்கப்படாது, அமைதியாக படம் பார்க்கணும். நம்ம சௌரியத்துக்கு பிள்ளைகளோட ஏற்கனவே பிள்ளைகள் இந்த ஆண்களின் உலகத்திற்குள்ளும் பெண்களின் உலகத்திற்குள்ளும் சிக்கி இருக்கிறார். இந்த அடல்ட்டோட வேர்ல்டுக்குள்ளே ஏற்கனவே குழந்தைகளுக்கான உரிமைகள் ரொம்பவே மறுக்கப்பட்டிருக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுல எல்லாம் நினச்சிக்கிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறோம். என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்மளை அறியாமல் நம்ம பிள்ளைகள் கொடுத்துருக்கோம் தெரியுமா? நமக்கு யாரெல்லாம் பழக்கமோ அவங்க கூட தான் நம்ம பிள்ளைகளும் பழகணும். ரைட்டு தானே? ஞாபகம் இருக்கா? நம்ம ஃப்ரெண்டெல்லாம் நம்ம அம்மாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்த பீரியட் ஒன்று இருந்துச்சு. நாம் அறிமுகப்படுத்துவோம், அப்படியா அப்படின்ட்டு நம்ம அம்மாவும் அவங்க அம்மாவும் ஃப்ரெண்டாவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு யாரோடலாம் நோ ஃபைட்டோ, ஒன்லி அவங்க கூட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப். அப்புறம் திடீர்னு கர்மம் முடிச்சு போய் உங்களுக்கு ஃபைட்டு வந்து தொலைஞ்சிருச்சுன்னா இவன் உறவை கட் பண்ணிக்கணும்.
இது என்ன லாஜிக்? ஒரு குழந்தை தன் உலகத்தை தானாகவே பார்ப்பதற்கான எந்த சந்தர்ப்பங்களையும் அனுமதிக்காமல் முழுக்க முழுக்க அந்த குழந்தைக்கான ஒரு ப்ளூ பிரிண்டை தயாரித்து கொடுக்க நம்ம ரெடியாக இருக்கோம். அவன் பிறந்தவனே அவள் பிறந்தவனே நீ இதுக்கு தான் பிறந்திருக்கான்னு முடிவு கட்டுறோம். அதுக்கேற்ற மாதிரியே படிக்க வைக்க பார்க்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நல்லது கிட்டத்தை சொல்லிக் கொடுக்க பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து இந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இப்படி முடிச்சுன்னு பார்க்குறோம். அப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் கடவுள்கிட்டே இல்லை, நம்பாதீங்க. யார் நம்ம இப்படி ப்ளூ பிரிண்ட் இருக்குது, வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்களா? இவரை தான் கட்டுவோன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இங்கே பல பேர் காதலிச்சு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு கங்கணம் கட்டினவங்க நிறைய பேர் இருக்கலாம். அவங்க போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். காதலிச்சு தாண்டா கல்யாணம் ஒத்த காலில் நின்னவே அத்தை மகளை கட்டிக்கிட்டு தினந்தோறும் அழுதுகிட்டு இருக்கலாம். லைஃப்பை நீங்கள் டிசைட் பண்ணவே முடியாது. டூ யூ ஹேவ் சச் அ ப்ளூ பிரிண்ட்? ஈவன் கடவுள்கிட்ட இப்படி ப்ளூ பிரிண்ட் இருக்கான்னு இல்லை. நம்முடைய கவலை எல்லாம் இந்த பிள்ளைகள் தோற்று விடும் என்ற பயம். இந்த கவலைகள் எல்லாம் இந்த பிள்ளைகள்லாம் தோற்று போயிருங்கிற பயத்தில் தான் தொடர்ந்து பிள்ளைகளை நம்ம வதைக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்கோம். இந்த கல்வியின் வழியாக அந்த வதை இருந்தது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பேரலலாக நம்முடைய கில்ட்டி கான்ஷியஸில் வெளியே வந்துங்கிறதுக்காண்டி இந்த பிள்ளைக்காக தான் நான் இவ்வளவு பண்ணுறேன், ஆனால் என்ன பிள்ளை புரிஞ்சுக்கலன்னு சண்டைக்கு போகிறோம். உங்களை யார் பிள்ளைக்காக இவ்வளவு பண்ண சொன்னது? அம்மாக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த ஒரு பிள்ளையை பெற்றுட்டு ஃபுல்லாக பிள்ளை மேலே அப்சஸ்டாக இருக்கீங்க. 24 hours குழந்தைய பற்றியே நினச்சிட்டு இருக்கீங்க. 24 hours அது என்ன பண்ணிக்கிட்டே நினச்சிட்டு இருக்கீங்க. குழந்தை அப்படி நினைக்காது. சின்ன வயசில் உங்கள் கூடயே படுத்து தூங்கும். 8 வயசு 9 வயசில் திடீர்னு சொல்லாமா என்னை ஃப்ரீ அப்படின்றோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா, நீ எப்போதும் கூட வர்றேங்க, உங்களுக்கு ஆத்திரமாக இருக்கும். நான் உனக்காகவே எவ்வளோ சேவை செஞ்சேன், உனக்காக பெற்று வளர்த்து ஆளாக்கி பிரசவத்தன்னைக்கு டாக்டர் கேட்டாங்க, ஒரு உயிர் தான் பிழைக்கும், நீ பிழைச்சிக்கிறியா உன் புள்ள பிழைக்கட்டுமான்னு. என் புள்ள பிழைக்கட்டும் டாக்டர், நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். இது இட்லி திங்கன்னா கூட சொல்லுவீங்க. யூ கைஸ் ஆர் பிகமிங் ஸோ அப்சஸ்ட் வித் கிட்ஸ். இந்த குழந்தை ஒத்த குழந்தை ரெட்ட குழந்தையா இருக்கிறதுனால சமீப காலத்துடைய பெரும் பிரச்சனை, பிள்ளை மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. 24 மணி நேரமும் பிள்ளை 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 பிள்ளை. பெண்களுக்கு அது ஒரு பெரும் சிக்கலாக இருக்குது. நான் பெண்களை கம்ப்ளைண்ட் பண்ணி நினைக்காதீங்க, நிறைய பெண்கள் இருக்கிறதுனால சொல்கிறேன். ரெண்டாவது, நம்ம ஊரில் பெண்கள்கிட்ட உண்மையை எவனுமே சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா பொம்பளை ஓட்டு போயிருன்னு பயம், கெட்ட பேர் வந்துடும் பயம். நமக்கு அந்த பயம்லாம் கிடையாது. ஆரம்பத்தில் தப்பாக நினச்சாலும் வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியாக தான் சொன்னான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால துணிச்சலாக நான் சொல்கிறேன். வி பிகம் ஸோ அப்சஸ். எப்போதுமே அப்சஸ் தான். கல்யாணம் ஆன புதுசில் அவன் மாட்டுக்கு இருப்பான். இந்த அப்சஷனில் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அப்சஷன் இருக்கும். அந்த அப்சஷனில் அந்த லிமிட்டேஷன்ஸே இருக்காது. ஆண்கள் அதுக்கு மாறிடுவான். அவன் பாட்டுக்கு இருப்பான். அவனே இட்லி போட்டு இட்லி எடுத்து வச்சு சட்னி எடுத்து ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அவனே அவனுக்கு வேணும்னா வண்டி எடுத்துகிட்டு போவான், ஹெல்மெட் எடுத்துகிட்டு போவான், பேண்ட் சட்டையெல்லாம் கரெக்டாக வச்சு அயர்ன் பண்ணி அவனே வாங்கிட்டு இருப்பான். அப்படி இருந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சோடனே எல்லாத்தையும் இவங்களே பண்ணுறது. எது? உட்காருங்க, சூடாக இட்லி சாப்பிடுங்க. அவன் 6 இட்லி சாப்பிட்டு பழகினவன். அவங்க அம்மா முடியாதாலும் தம்பி அட்பேக்கில் இருக்குது எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கடான்னு சொல்லி வைக்கிறது தின்னுட்டு அவன் பாட்டுக்கு போனவன்ட்ட நீங்கள் சூடாக தான் சாப்பிடும் அப்படின்னு சூடாக இட்லி கொடுத்து பழக்கிறது. சூடான இட்லிக்கு என்ன சாப்பிடணுங்கிறதையும் சொல்லி பழக்கிறது. அதுக்கப்புறமா போவேலே கூடவே வாரது வந்து ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறது. அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எது? இந்த பிள்ளைங்களை சொல்கிற மாதிரி புருஷனையும் சொல்லுவாங்க. அவர் எல்லாத்தையுமே மறந்துடுவார். அவன் மறக்கவே மாட்டான். ஆக்சுவலாக அவன் 15 வருஷமாக ஆஃபீஸ் போயிட்டுருக்கான். ஹெல்மெட் எங்கே இருக்குது, சாவி எங்கே இருக்கும், பர்ஸ் எங்கே இருக்குது, எல்லாம் அவனுக்கு தெரியும். அவர் மறந்துடுவார். அவர் ஒரு குழந்தை மாதிரி. ஏரியாவுக்கு போனா இழுத்து போட்டு 10 பேர் அடிப்பான். அவன் மேலே 5 கேஸ் இருக்குது. தெருவில் 5-6 பொம்பளை பிள்ளை அவனை பார்த்தா ஓடுங்க, அந்த லெவலில் இருப்பான். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. நல்லா தெரிஞ்சவனை ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறது. அப்புறம் ஹெல்மெட்டை எடுத்து கொடுக்குறது, பர்ஸை எடுத்து, அப்புறம் அதில் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்புறம் அவனே சும்மா இருப்பான். அந்த அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுவான். எல்லாத்துக்கும் ஒரு டிபெண்டன்சி ஆணுக்கு கிரியேட் பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் ஆண்கள் கவனிக்கலாம். கவனிங்க. கையை கட்டிட்டு ஒருத்தர் அப்படியே உட்காந்துருக்காரு. ஐயோ அப்படியே சொல்கிறானே, இது சரிதானா எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு டிபெண்டன்சியை உருவாக்குவாங்க. பிகாஸ் அப்போ தான் அது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அது நம்முடைய வீடுகளில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அவனா செய்கிற வேலையை இவங்களா சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹெல்மெட் எடுத்து போகிற பழக்கம் அவனுக்கு போயிடும். கீ அவனே மறந்துடுவான். ஷூ எங்கே வச்சான்னு தெரியாது, சாக்ஸ் எங்கே வச்சான்னு தெரியாது. ஒன்றுமே கிடையாது பாஸு. சட்டை இடம் மாற்றி வைப்பாங்க. மொதல் அரசியல் அதுதான். ஆமாவா இல்லையா? உண்டா இல்லையா? சட்டையை முதல்ல இடம் மாற்றி வைப்பாங்க. நீங்கள் எப்போது எல்லாத்தையும் எங்கே வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இடம் மாற்றி வச்சுட்டா நீங்கள் அவங்கள கேட்டாங்க. இந்த டிபெண்டன்சியை உருவாக்குறது. இந்த டிபெண்டன்சியை உருவாக்கணும். இவனுக்கா பயங்கர ஆனந்தமாக இருக்கும். சூடு இட்லி தான், சூடு தோசை தான், தண்ணி கூட சூடாக தான் குடிப்பார் தலைவர். சாக்ஸை போட்டு விடுறது என்ன, ஷூவை மாட்டி விடுறது என்ன, கீழே வரைக்கும் வந்து டாட்டா காட்டுவது என்ன, சாமி கும்பிடுவது என்ன, வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுவது என்ன, நெற்றியில் திருநீர் வைப்பது என்ன, வாரமானால் வெளியே கூட்டிச் செல்வது என்ன, மாலை நேரத்திலே மல்லிகை பூவோடு கதவை திறந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துவது என்ன, என்ன என்ன என்னன்னு 1000 இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் கொஞ்சம் கட் பண்ணி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் அவங்க அப்பா புகழ் பாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பார்க்குறவன் போகிறவன் வாரவன்ட்டான் எங்கள் அப்பா எப்படி தெரியுமில்ல, எது சொன்னாலும் அப்பா பற்றி தான் அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து அப்படி, எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அப்பா இப்படி, ஆள் ஓகமாக குடிச்ச ராசி மாதிரி இருப்பார். அவர் வந்து மிஸ்டர் மெட்ராஸ்ன்னு சொல்லுங்கள். என்னமோ தெரியல, அதுங்களுக்கு தோணுது. 24 மணி நேரம் அப்பான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க கட் பண்ணால் அதுக்கப்புறம் புருஷன் தான். அவர் என்னை அப்படி பார்த்துக்கிறாரு. நானாக வந்து கடவுள் எனக்கு கொடுத்த வரம், அவரே எனக்கு கிடைத்த பொக்கிஷம், எனக்கு கிடைத்த காற்று வானம் பூமின்னு எல்லாம் அவர் தான். இவன் அதை நம்பி ஓ சூப்பர் போல் இருக்கு, நமக்கு லைஃப் முழுக்க தான் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு போனால் கட் பண்ணால் அடுத்து பாப்பா.
குழந்தை உள்ளே வந்ததுலேருந்து இவன் மாட்டுக்கு இருந்தவனை இப்போ அப்படியே ஒதுக்குவாங்க, கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒதுக்குவாங்க. ஆண்கள் என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? இட்லிப்பா அப்படின்னா சுட்டு வச்சுருக்கல சாப்பிடுங்க. அவனுக்கு இப்போ சூடு இட்லி சாப்பிட்டு தான் பழக்கமாக இருக்கும். இப்போ கட் பண்ணால் அவங்க அம்மா ஞாபகத்துக்கு வரும், அன்னைக்கே எங்கள் அம்மா 6 இட்லி கொடுத்து பழக்கச்சு. குறுக்க வந்து வேற பழக்கி விட்டு கட் பண்ணால் அந்த குழந்தைன்னு வர 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 ஆண் ஐசோலேட் ஆகிட்டே இருப்பான். பெண்கள் கவனிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆண் தனிமைப்படுத்தப்படுவதை பெண்கள் உணர்ந்ததே கிடையாது. பெண்களுக்கு அந்த என்ன மறைவு வராது, ஆனால் சொல்ல முடியாது. பெண் பட்டுன்னு சொல்லிடுவா, நீங்கள்லாம் அப்போ முன்ன மாதிரி எங்கிட்ட பேசுறது இல்லை, முன்ன மாதிரி என்னோட பழகிறது இல்லை, எனக்கு நீங்கள் முக்கியத்துவமே கொடுக்குறது இல்லை, பிள்ளையை நீங்கள் தொடர்ந்து 2 நாள் தூக்கி கொஞ்ச நாளே உங்களுக்கு இப்போ எல்லாம் பிள்ளையா தெரியுதுன்னா பெண்கள் பட்டன் மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனாலும் சொல்ல முடியாது, ரொம்ப வருத்தப்படுவான். ஆண் ஐசோலேட் ஆவான். ஐ டோன்ட் நோ, தட்ஸ் அ சயின்ஸ். ஆண் ரொம்ப ஐசோலேட் ஆகி ஃபீல் ஆகி அவனால் இது பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்கள்லாம் பிள்ளையை அடிச்சு தான் கொஞ்சுவானுங்க. கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? என் இடத்த பிடிங்கி நான் சனியை முடிச்சவன் அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கம். அது வரைக்கும் ராஜா மாதிரி இருந்தவன்லாம் அடுத்து ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவ்வளவுதான். இது உட்காந்துக்கிட்டே ஏவும், பவுடர் டப்பாவை எடுங்க, இதை எடுங்க, இதை மாட்டி விடுங்க. அந்த நாப்கின்லாம் அவனுக்கு மாட்டவே தெரியாது, எப்படின்னே தெரியாது. புள்ளைய பிடிமாங்க வட வடாங்க, அவனுக்கு நடுங்க கை காலலாம். ஒன்றத்துக்கு ஓவையா உங்கள் அம்மா உங்களை வளர்க்கவே இல்லை, எங்கள் அம்மா ஒழுங்காத்தாம வளர்த்துச்சு, நீ தாம்மா இடையில சுடுது நீலாது கொடுத்த. கட் பண்ணோம்னா அந்த பெட்டில் படுத்து ராசா மாதிரி இருந்தவனை நீங்கள் தூங்கியில் பாப்பா மேலே காலை போடுறீங்கன்னு எட்டி கீழே உதச்சிருவாங்க. அந்த தரையில் கிடப்பான். எங்கே இருந்தவன் யோசிச்சு பாருங்க. அவன் பாட்டு தரையில் தான் படுத்திருந்தான் ரொம்ப காலத்துக்கு முன்னால். தரையில் படுத்தா காய்ச்சல் வரும், நீங்கள் பெட்டில் தான் படுக்கணும்னு படுக்க ஆரம்பிக்க வச்சு அதுக்கடுத்து கட் பண்ணிங்கன்னா அந்த பெண்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய பிள்ளையை பற்றியெல்லாம் புருஷனை பற்றிலாம் விட்டுருவாங்க. மக தான், என் பிள்ளை அப்படி பேசுது, என் பிள்ளை அப்படி சிரிக்குது, 1 வயசு பிள்ளை பாடுதுன்னா சொல்லுவாங்க. நம்ம கேட்டு தொலைனதை நம்ம சும்மா போனால் கூட அது உங்களை மாமான்னு கூப்பிட்டு கவனிக்கலாம். பேபேன்னு அது கூப்பிட்டா கூட நம்ம மாமான்னு ஒத்துக்கணும். இல்லாட்டி அடுத்த நம்ம வீட்டுக்கு போனால் காப்பி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளை 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 புருஷனை தூக்கி ஓரம் வச்சுருவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்பனை தூக்கி கல்யாணத்துக்கு அப்புறம் ஓர வச்ச மாதிரி புள்ள பிறந்தோடனே புருஷனை தூக்கி ஓர வச்சுருவாங்க. அதுக்கடுத்து இந்த புள்ள வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த புள்ள 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 அதே ஓடும் கதை. அதுக்கடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணால் அந்த புள்ள ஒரு புள்ள பக்கம் பாருங்க. அதுக்கடுத்து டயலாக மறுநாளே மாற்றுவாங்க ஈஸியாக. என் உலகமே இதுதான். இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன மகன்லாம் எனக்கு அவனெல்லாம் நான் பார்க்குறதே கவலை இல்லை. என் பேரன் தான் எனக்கு எல்லாம் மகன். கவலையே பட மாட்டாங்க. யார்? அப்பா இருந்த இடத்துல புருஷன் இருந்தார், புருஷன் இருந்த இடத்துல புள்ள இருந்துச்சு, புள்ள இருந்த இடத்துல பேரை இருப்பான். கட் பண்ணி இந்த பேர பிள்ளைலாம் பெருசானவொடனே அதுகளும் பேசாதுங்க. அப்புறமா ஒரு 65 வயசில் ஒரு நாள் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும், இந்த பிள்ளையில பார்க்குறேனே என் புருஷனை விட்டுட்டேன். எப்போ? 40 வருஷம் கழிச்சு. அந்த ஆள் எல்லாமே பழகிருப்பான். பாத்ரூமுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தொடங்கி குளிச்சா தானாகவே தலையை துவட்டி அவன் ஓரமாக ஒரு கட்டிலில் உட்காந்துருப்பான். வி ஆர் மோர் அப்சஸ்ட். இப்போ குழந்தைங்க மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கீங்க. இருக்க ஒரு பிள்ளையை வச்சுட்டு எல்லாத்தையும் போகணும். அதனால தான் உங்களுடைய டியூஷன்லாம் அவ்வளோ மோசமாக இருக்குது. வீட்டில் டியூஷன் ஒன்று நடத்துறீங்களே நீங்களாம், ஐயோ சாமி, உலகத்தில் பெரும் கொடுமை அம்மாவிடம் படிப்பதுங்கிற லெவலில் இருக்குது. அப்பாக்கள் படிக்கிறப்ப இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. அப்பாக்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க, விட்றா பார்த்துக்கலாம் பார். ரொம்ப படிக்கலைன்னா வாடான்னு சைக்கிள் ஏற்றி வச்சு அப்பாக்கள் வெளில கூட்டு போயிடாங்க. வண்டியில் வச்சுட்டு வாடானே உலகத்தை பார்ப்பதும் படிப்புன்ற ஆண் நம்புகிறான், பெண் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஐயோ படிக்க உட்காரலே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உட்காந்துடணும் இல்லையா? பென்சில், பேனா, ரப்பர், காம்பஸ், லொட்டு, லொசுக்கு அவ்வளோத்தையும் எடுத்து படிக்க உட்காந்தா எந்திரிக்கப்படாது. இராணுவ சட்டம் தான். குக்கரில் 3 விசில் வர்றதுக்குள்ளே நீ சொல்லலை உன்னை கொண்டே முடியும். குக்கர் விசில் வச்செல்லாம் உலகத்தில் படிக்க சொன்ன பரம்பரை நம்ம பரம்பரை மட்டும்தான். குக்கரில் 3 விசில் வர்றதுக்குள்ள படிக்கணும். எப்படி படிப்பான்? ஏன்னா எஜுகேஷன் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்தவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கல்வியின் வழியாக மாற்றம்ங்கிறத நீங்கள் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆண்கள் அதுக்குள்ளே விடவே மாட்டேங்கிறாங்க. முன்னாலாம் பிள்ளைங்களை நீங்கள் அடிச்சிங்கன்னா அம்மான்னு அழுவுங்க இல்லையா? இப்போலாம் அடித்தா அப்பான்னு தான் அழுகுதுங்க. இறக்கமெல்லாம் அவன் தான். இப்போ அடித்தோடனே ஓடி போய் ஹால்லேருந்து போனால் இங்கே பாருங்கள் இதில் மட்டும் தலையிடாதீங்க அப்படிங்க. ஏம்மா ஒவ்வொன்றும் இது தானம்மா சொல்கிறேன். ஒரு மனுஷன் இதில் தான்மா தலையிடுவான். இந்த பிள்ளைங்க அழுகுங்க, நம்மளால் போய் கேட்க முடியாது. அப்போ எஜுகேஷன் மேலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு நெருக்கடி வந்துச்சு. காரணம் நீங்கள் கல்வியை பணமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், கல்வியை வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், படிக்கிறப்பல தான் நல்ல பிள்ளைன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன்று மட்டும் சொல்ல கேட்டுங்க, படிப்பு என்பது பூரணத்துவம் சம்மந்தப்பட்டது. அது வெறும் அகாடமிக் சம்மந்தப்பட்டது கிடையாது. கூறுள்ளவன் படித்தவன், அவ்வளவுதான். இது சரி இது தவறுன்னு ஒரு வயசில் அவனை கண்டுபிடிக்க முடியணும். மனுஷால முக்கியம்னு தெரியணும். இந்த இடத்துல வார்த்தையை விற்றக்கூடாதுன்னு புரியணும். என்னதான் இருந்தாலும் இவர் பெரிய மனுஷன், ஏதோ அவசரப்பட்டுட்டாரு, எதிர்த்து நம்ம பேசிடக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிட்டு அந்த நேரத்தில் இறுக்கி பிடிச்சி சரி மாமா அப்புறம் பேசிக்குன்னு சொல்ல தெரிஞ்சா அவன் படித்தவன் தான். அவ்வளவுதான். படித்தவன் தான் அந்த வீடுகள்லாம் காப்பாற்றிருக்கானா? யோசிச்சு பாருங்க. இவன் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட பல்வேறு பிள்ளைகள் கடைசி காலத்தில் தன் குடும்பத்தை காப்பாற்றிருக்காம படிக்கல பெருசா. அப்போ நீங்கள் படிப்பை என்னன்னு பார்க்குறீங்க? 494 மார்க்கா, 1100 சொச்சமா, இல்லை ஃபர்ஸ்ட் கிரேடு டிஸ்டிங்ஷனா? கிடையாது. புரிந்தவன் படித்தவன், அவ்வளவுதான். நம்ம எல்லாம் என்ன கேட்குறோம்? சொல் பேச்சு கேட்கும் பிள்ளைக்கு ஆசைப்படுறோம். ஏன்னா சொல் பேச்சு கேட்பதில் தான் அதிகாரத்தை செயல்படுத்த முடியும். அம்மாக்களுக்கு சரி, டீச்சர்களுக்கு சரி. அதனால நல்ல பிள்ளைக்கு நீங்கள் வச்சிருக்க பேர் என்ன? சொல் பேச்சு கேட்கும் பிள்ளை. 2 பிள்ளை வீட்டில் இருக்கானா, ஒரு பிள்ளை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பான், அவன் நல்ல பிள்ளை. நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னா அவன் கெட்ட பிள்ளை. ரைட்டு தானே? நீலாம் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, அண்ணன் சொல்கிறதெல்லாம் கேட்குறான் பாரு அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரோல்லாம் பயல்களாக உட்காந்துருப்பாங்க, அவன்லாம் கரெக்டாக சொல் பேச்சு கேட்பான். சொல் பேச்சு கேட்குற பிள்ளைலாம் பொழைச்சிக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஜெயிக்காது. அவனை யாராவது காப்பாற்றிட்டே இருக்கணும், யாராவது தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவனால் முடியாது.
சுயமாக சிந்திக்கிற பிள்ளை மட்டும்தான் ஜெயிக்கும். சொந்தமாக சிந்திக்கிற பிள்ளை மட்டும்தான் ஜெயிக்கும். சொல் பேச்சு கேட்கிற பிள்ளை சூழ்நிலை நல்லா இருந்தால் ஜெயிக்கும், அவ்வளோ மட்டும்தான். உங்களுக்கு இந்த சொல் பேச்சு கேட்கிற பிள்ளை தான் அப்போ தேவைப்படுது. ஏன்னா அவன் தானே சௌரியமாக இருக்குது, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான். நமக்கு ரெண்டே தான், நல்லா படிக்கிற பிள்ளை, சொல் பேச்சு கேட்கிற பிள்ளை. கேள்வி தான் ரொம்ப முக்கியமானது, பதில் அல்ல. பதில் எல்லாத்துக்கும் ஒன்று தான். எத்தனை ப்ராபபிலிட்டி ஆஃப் கொஸ்டின் ஒருத்தர் கிரியேட் பண்ணுறானோ அவன் தான் படித்தவன். நிலா அப்படிங்கிறதுக்கு 1008 கேள்வி இருக்குது. உங்கள்ட்ட எத்தனை கேள்வி இருக்குன்னு சொல்லி பாருங்க. உங்கள்ட்ட முதல்ல எத்தனை பதில் இருக்குது? பதிலே கிடையாது. நம்மகிட்ட ஒரு 4 பதில் வச்சிருப்பீங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் பதில் ஒன்று தான். ஆனால் கேள்விகள் தான் நிறையா. கேள்விகளை அதிகம் கேட்க தெரிகிற பிள்ளை தான் சொந்தமாக சிந்திக்கிறது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆன்சர்ஸை பற்றி அவன் யோசிக்கிறான். நிலா அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது ஏன் மஞ்சள் கலரில் இருக்குது, அங்கே பாட்டி வர சொல்கிறதா சொல்கிறாங்க, அது உண்மைதானா, நிலாவில் தண்ணி இருக்குதா இல்லையா, நிலாவுக்கு முதல்ல ஆள் அனுப்புனது யார், அவன் எதில் போனான், அந்த ராக்கெட் எதில் செஞ்சாங்க, ராக்கெட் எதில் ஓடும், எத்தனை கேள்வி இருக்கு பாருங்க நிலாங்கிற ஒரு பதிலுக்கு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கொஸ்டினை கேட்குற பிள்ளை தான் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் பேச்சு கேட்காத பிள்ளை. சொல் பேச்சு கேட்காத பிள்ளை கேள்வி கேட்பான். கேள்விக்கு தான் பதில் மரியாதை அதிகமொழியே, பதிலுக்கு இல்லை. பதில் எல்லாருக்கும் ஒன்று தான். நீங்களும் பதில் ஒன்று தான் எழுதணும், நானும் பதில் ஒன்று தான் எழுதணும். ஆனால் கேள்வி 100 விதமாக கேட்க முடியும். அப்போ 100 விதமான கேள்விகளை எழுப்புகிற பிள்ளைய நீங்கள் உடனே அடங்காப்படாரினோ அல்லது அதிகமாக பேசுகிறானோ, வயசுக்கு மீறி பேசுகிறானோ சொல்வது எந்த வகையில் நியாயம் இல்லை. வயசுக்கு மீறி பேசுனீங்க ஒன்று கிடையவே கிடையாது. நாம் ஒரு பிள்ளைக்கு எந்த விதமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய வீடுகள் தான் தீர்மானிக்கிறோம். நம்முடைய வீடுகள் இப்படி தீர்மானிக்கிறதே இல்லை. வீடுகள் பல தவறான நேரங்களில் பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கு, பல முக்கியமான நேரத்தில் பிள்ளைகளை தூரத்தில் உட்கார வச்சிருக்கு. அம்மாவுக்கு அப்பாவுக்கு இடையில சண்டை நடக்குதுன்னா அப்போ இருக்கக்கூடிய கோபத்தில் பிள்ளை அங்கே இருக்குங்கிற கோபத்தெல்லாம் இருக்காது. அவனை வெளியில் அனுப்பிட்டு நம்ம 1 2 3 சொல்லி அடிச்சுக்கோம்னு என்னைக்காவது அடிச்சுட்டு இருக்கீங்களா என்ன? அவன் உள்ளே இருக்கிற அவன் குடும்பத்தை நீங்களும் இவங்க குடும்பத்தை நீங்களும், உங்கள் அக்காக்காரி ஒரு கொள்ளக்காரி வந்தாலே கொண்டுகிட்டு போயிடுறா அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சு, உங்கள் அண்ணன் ஒரு திருட்டு பையன் வந்தாலே கொண்டுகிட்டு போயிடறான், நீங்கள் யார், அவன் சித்தப்பையன் வத்த. அப்போல்லாம் அந்த பிள்ளை அங்கே தான் இருக்கும். என்ன ஆகுமோன்னு தெரியாது. முன்னாலே ஒரு 4-5 பிள்ளைங்க இருந்துச்சு. அப்போ ஓகே, அதெல்லாம் எதாவது பேசிங்க, இதுகளுக்கு வேறு வேலையில விளையாட்டாக கூட போயிடுங்க. இப்போ அந்த ஒத்த பிள்ளை பயந்து போய் உட்காந்துருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பேச மாட்டீங்க, நீங்கள் புருஷன் முன்னாடி உங்களுக்குள்ள தாம்பத்தியம் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் சமாதானமாக இருவீங்களா, பிள்ளைக்கு தெரியாது. ரைட்டு தானே? அது பயந்து போய் தான் உட்காந்துருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் போய் யாரும் போய் சமாதானம்லாம் சொல்ல போகிறது இல்லை. கட் பண்ணால் 1 வாரம் கழிச்சு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவுக்கோ அல்லது அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, பெரியவங்களாம் பேச வந்திருக்காங்கன்னா அங்கே 4 பேர் பெருசுங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். நம்ம பையன் உட்காந்துருந்தானா பெரியவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கல, உனக்கு என்ன வேலைன்னு கேட்பான். எது பெரியவங்க உட்காந்து என்ன வேலையாக இருந்தால் உங்களுக்கு என்ன? என்றைக்கு ஒரு பிள்ளைக்கு அது புரியும் புரியாதுன்னு கவலைப்படாம வீட்டில் முக்கியமான விஷயம் நடக்கிற போது கூட நீங்க உட்கார வைக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த பிள்ளை ஜெயிச்சிடும். he feel or she feel she is important. நான் முக்கியமான ஆள், என்னுடைய வீடு நம்புது நினைக்கிறவன் தானே ஒழுக்கமா இருப்பான், அவன் தானே பொறுப்புகளை கையில் எடுத்துப்பான். எந்த முக்கியமான விஷயமாக இருந்தாலும் என் தந்தை என்னை பக்கத்தில் வைத்துக் கொள்வார், நான் முக்கியமானவன் என்று உணர்வு தான் மனிதனுக்கு முக்கியமே ஒழிய பாடம் எடுத்துறது கிடையாது. நீங்க எப்பெல்லாம் அவனை முக்கியமானவன் உணர வைக்கிறீங்க, நல்ல மார்க் எடுத்தா மட்டும் முக்கியமானவன் உணர வைக்கிறீங்க, பரிசு கிடைச்சா மட்டும் நீ முக்கியமானவன் உணர வைக்கிறீங்க. அதுக்கு எதுக்கு நீங்க அது பள்ளிக்கூடம் செஞ்சிரும், ஊர் செஞ்சிரும், வெளியூர் செஞ்சிரும். என்னை முக்கியமானவன் என்று உணர வைக்க இப்போது நீங்கள் தேவையே கிடையாது. ரைட் தானே? அதுக்கான ரெக்கக்னேஷன் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு இல்லையா? அப்போ நீங்கள் முக்கியமானவன் என்று எப்போது உணர வைக்கணும்? என் வீட்டில் முக்கியமான நடக்கிறப்ப நான் முன்னால் உட்கார வைப்பேன். அதெல்லாம் அவனுக்கு புரியாது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். புரியுது புரியல, ஆனால் நான் முக்கியமானவன்கிறது புரியும். எவ்ரிபடி நீட் ரெக்கக்னேஷன் உண்டா இல்லையா? உங்களுக்கு இப்போ கூட ரெக்கக்னேஷன் தேவைப்படுதுல. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 18 வருஷம் ஆச்சு, இருக்கட்டுமே. ஒரு 10வது வருஷம் கல்யாண நாளுக்கு ஒரு மஞ்சள் கலர் புடவை புதுசாக கட்டிக்கிட்டு போயிட்டு அவர் இட்லி சாப்பிட்டுக்கிட்டு தாப்பில் இப்படி 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 இப்படிங்கிற அந்த ஆள் பாட்டுக்கு வழக்கம் போல் இட்லியை சாப்பிட்டா எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கு, ஆத்திரம் வருதா இல்லையா? அதே புருஷன் தானே, 10 வருஷமாச்சு, விட்டுற வேண்டியது தானே? கிடையாது. நான் புதிதாக ஒன்றை நான் அணிந்திருக்கிற போது எனக்கு மனதுக்கு பிடித்த அந்த மனிதர் அது குறித்து ஏதாவது சொல்லு, நல்லா இருக்குப்பா, உன் கலருக்கு நல்லா இருக்கு, இதை விட அந்த கலர் போட்டிருந்தா நல்லா இருக்கும், இன்னைக்கு நம்ம கல்யாணம் நல்லதுமா நல்ல மங்களகரமாக இருக்கு, ஏதோ ஒன்று சொன்னால் சந்தோஷம் இல்லையா? மாறாக வழக்கம் போல முலாப்படியை தொட்டுக்கிட்டு வச்சக்க 5 இட்லி இருந்துன்னா வயிற்றுச்சலாக இருக்கா இல்லையா? அப்போ 10 ஆண்டு கால தாம்பத்தியத்திற்கு பிறகும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்க்கை புரிந்த பிறகும் கூட யூ கைஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் ரெகக்னேஷன். உங்கள் வயசு 35 வயதிலே கூட உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தேவைப்படுகிறது என்றால் வீட்டுக்குள்ள வெற்றியும் தோல்வியும் அப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 10 வயசு பிள்ளைக்கு முக்கியத்துவம் வேண்டாமா? டோன்ட் தே ஹேவ் டு ஃபீல் இம்பார்ட்டன்ட்? ஒரு குழந்தையை முக்கியமானவராக உணர்வித்தல் தான் வீடுடைய முதல் பணி. நாம் என்ன நினைக்கிறோம்? அவனை தொடர்ந்து நீ ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லைன்னே புரிய வைக்கிறோம். படிக்க உட்காந்து அவனுக்கு தெரியல, விளையாடு, இழுத்து விட்டு பாரு மாதிரி எப்படி இருக்கான் பாரு, நீ இப்படி இருக்க, அவனுக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. அவன் எப்படி வளருவான்? யோசிச்சு பாருங்க. தான் சிறந்தவன் என்று நம்புகிற பிள்ளை தான் சிறந்த பிள்ளையாக வளரும். தான் ஒன்றத்துக்கு லாய்க்கு நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் எதுக்கு தான் சரிப்பட்டு வருவான்? அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி தானே? ஏன்னா படிப்பை தவிர வேறு எதை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. அவனுடைய கூடுதல் இத்தியாதி திறமைகளை பற்றி நான் பேசியதே கிடையாது. நம்முடைய ஒரே விஷயம், நல்லா படித்தா அவனுக்கு வரும், இல்லைன்னா வராது, அவ்வளோதானே. அப்புறம் என்ன பண்ணுவான் பிள்ளை? ஒரு கட்டத்துக்கு மேலே தன் கண்ட்ரோலை தாண்டி உங்கள் வீட்டினுடைய அளவுகளை தாண்டி பிள்ளை வளருகிற போது வெளியில் போயிடும். வீடே தங்க மாட்டேங்கிறான். இதானே சொல்கிறீங்க? எப்படி தங்குவான்?
இந்த வீட்டுக்குள்ள எப்போது விசாரணை கமிஷன் தான் நடக்குது. ஒழுங்கா படிக்கிறியா படிக்கலையா, மார்க் எடுப்பியா எடுக்க மாட்டியா, ஹோம்ஒர்க் பண்ணனியா பண்ணலையா, இதை தாண்டி அவன் கவிதைக்கோ ஓவியத்திற்கோ இலக்கியத்திற்கோ அழகியல் சார்ந்த சிந்தனைக்கோ அவனுடைய மாற்று சிந்தனைக்கோ ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? அவன் அழகாக ஒரு படம் வரைஞ்சிட்டு போனா தன் நண்பர்கள் கூட்டத்தில் காட்டினா சூப்பர் மாப்பிள அருமையாக வரைஞ்சிருக்குன்னு சொல்ல போகிறான். உன் கவிதை அற்புதமாக இருக்குன்னு ஒரு தோழி சொல்ல போகிறான். அவன் ஃப்ரெண்டு கூட தான் இருப்பான். ஏன் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கணும்? வேண்டாம் இருப்பா பிள்ளையை பற்றி காண்டாமல் இருக்கான்னு பேர் வச்ச கதையா என்னதுக்கு அவன் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறான்? அப்போ வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிட்டு இருக்கோம். இந்த பிள்ளைகள் வழியாக வெற்றி பெற வேண்டும் என்ற பயமே நம்முடைய பிள்ளைகளை தோற்கடித்து கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளைகள் தோற்று போக மாட்டார்கள், கவலைப்படாதீர்கள். உங்களை விட இந்த பிள்ளைகள் புத்திசாலிகள், நம்புங்கள். உங்கள் தலைமுறையை விட இந்த தலைமுறை அறிவாளி தலைமுறை, ஒழுக்கமான தலைமுறை என்று நம்புங்கள். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவோம். அது உங்கள் தலையெழுத்து, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காலத்து பிள்ளைங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்கு பயப்படணும்? குற்றவாளி தான் பயப்படணும். ஏன் ஒரு பிள்ளை பயப்படணும்? ஏன் பயந்தீங்க நீங்களாம்? எனக்கு லாஜிக்கே புரியலையே. அம்மாக்கள் அப்போது அதிகாரத்தை கையில் வைப்பதற்காக அப்பா என்ற ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். அப்படி தானே நம்ம வீட்டில் எப்படி சொல்லி வளர்ப்பாங்க? ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்பாவோட பைக் சத்தம் கேட்டுச்சு, ஓடி போயிருங்க எல்லாரும். அப்பா வராரு, டிவி ஆஃப் பண்ணுங்க. அப்பா வராரு, செருப்பு எடுத்து வைங்க. அப்பா வராரு, புத்தகத்தை எடுத்து படிங்க. அப்பா வராரு, வீட்டை ஒழுங்காக வச்சுக்கோங்க. அப்பா வராரு, அதுவும் அந்த மிருகம் வந்து கொண்டு இருக்கிறது, எல்லாரும் தாழ்வான பகுதியில் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அப்பா வச்சு பயமுறுத்துறாங்க. சூரிய வம்சம் படத்தில் வர சரத்குமார் மாதிரி பின்னாலே நின்றுட்டு இருப்பான். நான்லாம் எங்கள் அப்பா முன்னால் நின்று கூட பேச மாட்டேன், இவன் எழுத்து பேசுகிறான். அது உங்கள் தலையெழுத்து பாசு, நீயே உங்கள் அப்பாட்ட பேசலை. 7 பிள்ளை இருந்தப்போ டெய்லி பேசிகிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள்? ஆளுக்கு 1/2 மணி நேரம் பேசினாலும் அந்த ஆள் எப்போ வேலைக்கு போவான்? போக முடியாதுல்ல. இப்போ ஒத்த பிள்ளை எழுத்தா வீட்டுக்காரன் பேசுகிறான், பக்கத்து வீட்டுக்காரன் பேசுகிறான். போகிற வர தெருவில் ஒரு பிச்சைக்காரர் வரவர், அண்ணன் என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. பெத்த பிள்ளை பேசப்படாதா? ஒய்? லைஃப்பை நீங்கள் பழைய மாடல்லேருந்தே பார்த்துட்டீங்க. வாழ்க்கையை மாறிவிட்டது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரெசிபிகேஷன். நான் மறுபடியும் 4 விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். பிள்ளைகள் மீது ரொம்ப அப்சஸ்டாக இருக்காதீங்க, அது நல்லதே கிடையாது. ரொம்ப ஏமாந்து போயிருவீங்க. இந்த பிள்ளைங்க அவ்வளோ ரெசிபிகேட் உங்களுக்கு பண்ணாது. இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் அதான் சொல்கிறேன். நான் உன்னை என்னுடைய பெத்த பிள்ளை மாதிரி பார்த்தேன். டீச்சர்களுக்கு இப்போ பெரிய வியாதி. ஏன்னா நீங்கள்லாம் டீச்சர் ஆகிட்டீங்களா, அதனால் டீச்சர்லாம் அம்மா ஆகிட்டாங்க. இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை. பிள்ளைங்கள்லாம் முன்னாலாம் ஸ்கூலுக்கு வர அழுவும், இப்போலாம் ஸ்கூலுக்கு வந்தால் தெரிச்சு ஒடியாடுறாங்க வீட்டிலேருந்து. நிம்மதி. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சுன்னா சந்தோஷம் வரான். மண்டே நம்மளாம் மண்டே மார்னிங் ஸ்கூல் போய் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அடிப்பாங்க, திட்டுவாங்க, ஹோம்ஒர்க் கேட்பானுங்க. இப்போ பசங்களாம் ஓடுதுங்க. மண்டே ஆச்சுன்னா ஐயோ அப்பா தப்பிச்சண்டாகும். ஏன்? டீச்சர்லாம் அம்மா ஆகிட்டாங்க, அம்மாலாம் டீச்சர் ஆகிட்டீங்க. டீச்சர்கள்லாம் அப்படியே பிள்ளைங்கண்ணா ஒரு தாய் போல். அப்போ அவங்களும் ரெசிபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. நான் பிள்ளை மாதிரி அவனை பார்த்தேன், அவன் என்னை கண்டுக்காமல் அடுத்த கிளாஸுக்கு போயிட்டான். அதுக்கான பெயிலாக உங்கள் கிளாஸில் உட்கார முடியும்? அம்மாக்கள் அம்மாக்களாக இருங்கள், டீச்சர்கள் டீச்சர்களாக இருங்கள். கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க. டீச்சர்கள் ஒரு ஞானத்தாயாகத்தான் இருக்க முடியும், அம்மாக்கள் அம்மாக்களாக தான் இருக்க முடியும். நீங்கள் டீச்சர் விஷயம் போட முடியாது. டீச்சர் மட்டும்தான் டீச்சராக இருக்க முடியும், அதுதான் நல்லது. நீங்கள் ரோலை மாற்றி ரெஸ்பான்சிபிலிட்டியை மாற்றுறீங்கன்னா புள்ள குழம்பிடு. இப்போ நீங்கள் படுத்துகிற பாடு தாங்க முடியாமல் டீச்சர்கள்லாம் அம்மா வச்சுக்கப்ப. இப்போ பயலுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. மேனகா டீச்சரை ஏமாத்தனா மூஞ்சியே சோகமாக வச்சுக்கணும். சைலஜா டீச்சரை ஏமாத்தனா அவங்கள பார்த்து டீச்சர் அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சாலே வாடாராசான்னு கூப்பிட்டுக்குவாங்க. அப்போ ஏமாற்றும் கலை வீடுலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்துருச்சு. 10ஆம் குறைக்கு ஒத்த பிள்ளை பெற்றிருக்கோம், கையை நீட்ட முடியாது. ஓங்கி லேசாக அதட்டலான்னு வீட்டில் வந்து சொன்னால் குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்துடுவோம் இல்லையா? நானே என் பிள்ளையை அடித்ததில்லை, நீங்கள் எப்படி அடிக்க போச்சு? என்ன நினச்சியே? தவம் வந்து பெத்த பிள்ளை வேளச்சேரி கோயிலில் விரதம் இருந்து பெத்த மாவளக்கு போட்டு அப்படி பெத்த பிள்ளையை நீங்கள் எப்படி திட்டலாம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் திட்டுறீங்களே, நான் திட்டுவேன், நீங்கள் திட்டக்கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டாந்து விட்டோம். அப்போ என்ன ஆயிடுச்சு? வி கெட் கன்ஃபியூஸ்ட். லைஃப் ரொம்ப சிம்பிள் தான், இவ்வளோ காம்ப்ளிகேட்லாம் பண்ணாதீங்க. வாழ்க்கையை நாம தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பார்க்குறோம். கணவன் மனைவி உறவு இயல்பானது, பிள்ளை பிறந்திருக்குன்னா அது ரொம்ப இயல்பானது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம காம்ப்ளிகேட் ஆக்கிட்டோம்ல. எல்லாத்துக்குமே கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுப்பது வழியாக 10 பிள்ளைங்க பற்றி நம்ம பார்ட்டிலாம் இல்லை, இவ்வளோ மருத்துவ வசதியே கிடையாது. 10, 12 நம்ம பார்த்திலாம் நார்மல் வயிற்றோடு இருந்திருக்காது. அது ஒரு நார்மல் போட்டா இருக்கானே தெரியாது. நம்ம தாத்தாக்கள் கேட்டால் 24 மணி நேரம் பிஸியுமாங்க. என்ன கருமம் எனக்கு புரியவே இல்லை. இவங்க 24 ஹவர்ஸ் பிஸியாக இருந்தே பாட்டி 12 பிள்ளை பெற்றிருக்கு. ஆனால் அவங்க பாட்டுக்கு பெற்றாங்க. இப்போ ஒத்த பிள்ளை 2 பிள்ளை. பிரசவத்தையும் நம்ம வியாதி போல் பார்க்குறோம். ப்ரெக்னன்சி இஸ் ப்ராசஸ் ஆஃப் லைஃப், இட் இஸ் நாட் அ டிசீஸ். ஆனால் ஒரு டிசீஸ் மாதிரி மாற்றிட்டோம். ஐயோ நீ இங்கிட்டு நகராத, அங்கிட்டு போகாத, இந்த காலத்துக்கு இங்கே வைக்காத, வலது காலத்துக்கு இடது காலில் வைக்காத. 2 காலம் தானே இருக்குது, ஒரு காலம் தூக்கி வச்சா ஒரு காலம் வச்சு தானே ஆகணும். ப்ரெக்னன்சி இஸ் நேச்சுரல் ப்ராசஸ். கடவுள் ஒரு பெண்ணை அதற்குண்டான தகுதியோடு தான் படைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி எப்படி வச்சுருக்கோம்? ஆஸ்பத்திரி போல் ஓரியன்டேஷன் கிளாஸில் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டா உள்ளே போகிறீங்க. உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுலேயே கேட்குது மரியாதை, எனக்கு எப்பிடியூல் போட்டு வலிக்குது. புருஷனெல்லாம் சட்டையை பிடிச்சி கோத்து உள்ளே கூட்டிகிட்டு போயிருங்க. இவங்கெல்லாம் ஆம்பளை நான் வீரம் நிரூபிக்கிறேன் போயிட்டு உள்ளே மயங்கி விழுந்துடுறாங்க. ஆணுக்கு அவ்வளோ வீரம்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் பொண்டாட்டிக்கு பிரசவத்தப்ப நான் சொன்னேன், டே போகாத பயமாக இருக்குன்னு சொன்னேன். ஆளை பாரு, ஒரு பெண்ணுக்காக நான் உள்ளே போவேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு, ஏங்க நீங்கள் பயந்தவர், அண்ணன் சொல்கிறாருல்ல நீங்கள் வெளியிலே இருங்க அப்படின்னுச்சு. என்னடி நான் உடனே அப்படின்னா உள்ளே கூட்டி போனால் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வருது. எங்கம்மா அவனா மயங்கிட்டாரு, கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது கையில் தூக்கிட்டு வருது பிள்ளைய கேஷுவலாக. அவன் எங்கன்னா இல்லை நான் கத்தி நெஞ்சு அடைச்சிச்சா, அதை பார்த்து மயங்கி விழுந்துட்டார். அவன் எங்கே இருக்கானா? அப்புறம் அவனை போய் ஐசியூவில் பார்த்து பிள்ளைய ஐசியூவில் வச்சு பார்த்த ஒரே ஆள் அவன் தான். இதே வேளச்சேரியில் தான் நடந்துச்சு.
we complicate life. Very simple thing. அது எல்லாத்துக்கும் ஒரு ஆடட் வேல்யூ நம்ம கொடுக்க பார்க்குறோம். கல்வி ரொம்ப நார்மலான விஷயம், அதுக்கு ஒரு ஆடட் வேல்யூ நம்ம கொடுக்க பார்க்குறோம். டோன்ட் கெட் அப்சஸ்ட் வித் கிட்ஸ். குழந்தைகள் மேலே எப்போதும் அப்சஸ்டாகவே இருக்காதீங்க, அதுங்களுடைய புரட்டியை பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. 24 மணி நீங்கள் கண்காணிக்க பிள்ளைகள் உங்கள்ட்ட தூரம் போயிட்டே இருப்பான். அவன் ஃபேஸ்புக்கில் யாரோட பழகிறான், ட்விட்டரில் யாரோட பழகிறான், ஹெலோவில் யாரோட பழகிறான், வாட்ஸ்அப்பில் யாரோட பழகிறான், இது பண்ணுறான் அது பண்ணுறான். வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பயங்கரமான விசாரணை கைதி வச்சுவிட்டு நீங்கள்லாம் விஜயகாந்த் படத்தில் வரக்கூடிய புலன் விசாரணை அதிகாரிகள் மாதிரி 24 hours இருக்குது. பையன் சிஸ்டமில் உட்காந்துக்குள்ள சும்மா இப்படி போயிட்டு வருது. உங்களுக்கே தெரியாமல் என்னென்ன கோடு வச்சுருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா என்ன? யோசிச்சு பாருங்க. அப்போல்லாம் உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. வேறு பேர் போச்சு ஃபேஸ்புக்கில் காமெண்ட் பண்ணிட்டாங்க பார்க்குறது, அவங்க கண்டுபிடிச்சிடுவான் இங்கிலீஷ் தப்பாக இருக்குது, இது நம்ம ஆளு தான். அப்பாக்கள் திடீர்னு ஒரு நாள் ஞானோதயம் வந்து நான் உன் ஃப்ரெண்டு மாறுறா அப்படின்னு சொல்லலே பயில கண்டுபிடிச்சிடுவாங்க. ஃப்ராடு பண்ணுறான் அந்த ஆள், ஏதோ போட்டு வாங்க பார்க்குறான் அப்படின்னு திடீர்னு எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும்? யோசிச்சு பாருங்கள். அப்பாக்கெல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் ஆக வேண்டியது இல்லைங்க, அதெல்லாம் சினிமா பார்த்து கெட்டு போகாதீங்க. அப்பாக்கள் அப்பா ரோல் தான் எடுக்கணும். என்னைக்கு அப்பா டக்குன்னு சட்டையை பிடிப்பான்னு பிள்ளைக்கு சின்ன பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, போயிடும், கஷ்டம். அதெல்லாம் ஒரு மாடர்ன் பேரண்டிங் நினச்சிட்டு நம்மளாலாம் பெருசாலாம் பண்ணிக்கலாம் வேண்டியது. அப்பாக்கள் மீது சிறு பயம் இருக்கணும், சின்ன பதட்டம் இருக்கணும், அப்போ தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு பழமை விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ இடத்துல ஒரு கண்காணிப்பு எந்திரம் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. ஒரு பிள்ளை தான் தவறு செய்ய போகிறதுக்கு முன்னால் தன் தந்தை ஞாபகத்துக்கு வந்துடான நல்ல பிள்ளை, அவ்வளவுதான். போலீஸ்காரெலாம் ஞாபகத்துக்கு வந்துங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் பிறந்திருக்கேன், என் தந்தை இப்படிப்பட்டவன், தாய் இப்படிப்பட்டவன். ஆனால் நமக்கு என்ன இப்போ சிக்கல்னு கேட்டால் வீட்டில் 2 ரூல் வச்சுருக்கோம். அதுதான் இப்போ வீட்டின் பெரும் சிக்கல். நமக்கு ஒரு ரூல், பிள்ளைகளுக்கு ஒரு ரூல். பிள்ளைங்க ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. நான் 24 hours வாட்ஸ்அப்லேயே இருக்கேன். பயலுக்கு கேம் விளையாடக்கூடாது. ஆனால் அந்த ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருப்பான், அவனை வச்சுக்கிட்டே அம்மாக்கெல்லாம் சாம்பார் கிண்டிக்கிட்டே இருக்காங்க, அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். நிறைய அம்மாக்கள் பப்ஜி விளையாடுறாங்க, எனக்கு தெரியும். உண்டா இல்லையா? உங்களுக்கு எதுக்கு இப்போ டேபெல்லாம் எனக்கு தெரியலையே. அப்புறம் நீங்கள்லாம் டிவி பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளை மட்டும் கேபிளை கட் பண்ணிவிட்டு பொத்தனாப்பில் படிக்கணும். எது காலம் போன காலத்தில் நீங்கள் டிவி பார்ப்பீங்க, வயசு போய் கிரிக்கெட் பார்க்க மாட்டானா என்ன? தேர் இஸ் நோ 2 rules at home. வாழ்க்கையில் 2 ரூல் உங்களுக்கு வீட்டு போட்டால் எவ்வளோ கோவம் வருது. உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கதான் வச்சுப்போம். மூத்தாருடைய ஒய்ஃபுக்கு ஒரு ரூலு, உங்களுக்கு புது மருமகன் ஒரு ரூல்னா கடுப்பாக இருக்குமா இருக்காதா? அவங்க 8 மணிக்கு தூங்கிடுவாங்கம்மா, நீ 10 மணிக்கு தான் தூங்கினா எவ்வளோ கோவம் வரும்? விஷம் வச்சிருமா வைக்க மாட்டோமா? சிம்பிள். 8 மணிக்கு தூங்குற பாடி விஷத்தை வை, சோழிய முடி, 8 மணி நான் எடுத்துக்கிறேன். அப்போ 2 ரூல் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் எவ்வளோ கோவம் வருது. அப்போ நம்மளால் இந்த பிள்ளைங்க இந்த பூமிக்கு வந்த ஒரே காரணத்தினால நம்முடைய ஆளுகைக்கு கீழே அவங்களை கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் 2 ரூல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ரூல் தான், ஒரு பிள்ளையை அறிவுரையின் வழியாகவோ அதிகாரத்தின் வழியாகவோ வழிநடத்தவே முடியாது. நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பதன் வழியாக மட்டும்தான் வழிநடத்த முடியும். உங்கள் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அப்படி நீங்கள் இருங்கள், அது போதுமானது. வேறு எதுவுமே வேண்டியதில்லை. நான் எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பேன், பையன் பேசல ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பேன், ஆனால் பிள்ளை ஃபோனை தொடவே கூடாது. என்னது உங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஃபோனை பற்றி? யோசிச்சு பாருங்கள். ஒரு வீட்டில் காசு இருக்கிறதுக்காக ஃபோன் வாங்கியிருந்தா 1 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி வச்சுக்கிறோம், 50,000 ஃபோன் வாங்கி வச்சுக்கிறோம். நிறைய 50,000 1 லட்சத்துக்கு ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களே, அந்த பச்சை சுச்சி சிவப்பு சுச்சியை தவிர ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பையன்கிட்ட கொடுத்து பாருங்கள், கலட்டி கையில் கொடுத்துருவான் எல்லாத்தையும். அதில் அவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குன்னு தெரியும். உங்கள் ஃபோனை எடுத்து உங்களுக்கே தெரியாமல் லொக்கேஷன் சர்வீசஸ் ஆன் பண்ணி அதோட கண்ட்ரோல் அம்மா ஃபோனுக்கு வச்சு நீங்கள் ஆஃபீஸுக்கு போனீங்களா இல்லையா, நீங்கள் போகிறத இங்கே உட்காந்து ட்ராக் பண்ணி பையனை காட்டிடுவான். அம்மா அப்பா திருமண டீக்கெல்லாம் நிற்கிறாரு, இந்த ஆஃபீஸ்க்கே போல பாரு, இந்த இருக்குன்னு லொக்கேஷன் சர்வீஸில் காட்டிடுவான். அவ்வளோ டெக்னாலஜி அவனுக்கு தெரியும். அப்போ காசு இருக்குங்கிறதுக்காண்டி ஒரு 50,000 ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் அதை நோண்டிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எவனும் மெசேஜ் அனுப்ப மாட்டான். சும்மா அந்த 4 வாட்ஸ்அப், காஞ்சிபுரத்தில் பஸ்ஸுக்கு வந்துருச்சு, A+B பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்படுது, அப்புறம் நீ தமிழ்நாட்டில் அதை ஷேர் பண்ணு, இதே கர்மம் தான் வரப்போகுது. இன்னும் மோடி மெசேஜ் அனுப்புகிறாரு அவங்களுக்கு, ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படியே வச்சுக்கிட்டே இருக்குது. பி அட்டென்டிவ் வித் கிட்ஸ். நாம் என்ன நினைக்கிறோம், பிள்ளைகளுக்காக கடுமையாக உழைக்கலாம் வேண்டாம், நீங்கள் பெருசாலாம் உழைக்கலாம் வேண்டாம், பிள்ளைகளோட இருங்க போதுமானது. ஸ்பெண்ட் டைம் வித் தேம். நம்ம நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒன்றும் தப்புலாம் சொல்ல முடியாது. உண்மையாகவே இப்போ பிள்ளைகளோட பெரிதாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் கூட போய் தான். நம்ம அப்பாக்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதான் உண்மை. யோசிச்சு பாருங்கள், நம்ம அப்பாக்கள் இவ்வளோ நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களா? உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவிடுவதை போல உங்கள் தந்தைகள் உங்களோடு நேரம் செலவிட்டதே இல்லை. சும்மா சொல்கிறானுங்க, நீங்கள் நம்பாதீங்க. நம்ம செக் பண்ணி பாருங்கள், அப்பாக்களும் அம்மாக்களும்லாம் எவ்வளோ தூரம் ஸ்கூலில் கொண்டாந்து விட்டுட்டு போகிறாங்க. அவ்வளோ செலிபிரிட்டிஸ் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் அவன் தான் ஸ்கூலில் விடுறான். அப்போ 5-6 பிள்ளை இருந்துச்சுங்க, டைமே இருக்காது. வாரத்துக்கு ஒரு பிள்ளையை தான் கொஞ்சம் ஆவரேஜாக பார்த்தா கூட. சிறு பொருளாதாரம் தான் இருந்துச்சு. காலையில் கடை திறக்க 7 மணிக்கு போனாரா, நைட்டு 11 மணிக்கு தான் வருவார். ஏதாவது ஒரு நாள் தான், கவர்மெண்ட் உத்தியம்லாம் அப்போ கிடையாது. அப்போ அப்பாக்கள் பிள்ளைகளோடு இந்த நேரம் என்பது ரொம்ப குறைவு. இன்றைக்கி தான் பிள்ளைகள் அப்பாக்களோடு இருக்காங்க. பையனை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க, வீக்கெண்டில் வெளியில் போகிறோம், சனிக்கிழமை சாயந்தரம் சினிமாவுக்கு போகிறோம். நாம் பிள்ளைகளோட கூடுதலாக நேரம் செலவு பண்ணுறோம், தப்பு இல்லை. நம்மளாவே பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ணுறதுல நாமளாவே கற்பிதம் பண்ணுற கிடையாது. வாழ்வை யதார்த்தமாக பாருங்கள். மறுபடியும் from 1.21 பாயிண்ட் நம்பர் 1, கல்வி என்பது பணம் சம்பாதிப்பதற்கான வழி என்று எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுது பிள்ளைகள் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களாக மாறுவார்கள். காரணம், கல்வியின் நோக்கம் பணம் சம்பாதிப்பது அல்ல. கல்வியின் நோக்கம் என்பது வாழ்க்கையை புரிந்து கொள்வது, ஒழுக்கமாக இருப்பதற்காக முயற்சி செய்வது, சமூக மாற்றத்திற்காக போராடுவது. அடுத்த முக்கியமான விஷயம், இப்படி பிள்ளைகளை பணத்தின் அடிப்படையிலேயே கல்வி நீங்கள் போதிப்பீர்கள் என்றால் எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் உங்கள் பணத்தை வைத்தே கணக்கு போடும், நீங்கள் தேவையற்றவர்களாக மாறுவீர்கள். அப்போது என்னிடம் நீயானாவில் அழுகாதீர்கள். ஓகே.
அடுத்த முக்கியமான விஷயம், பிள்ளைகள் மீது ரொம்ப அப்சஸ்டாக இருக்காதீர்கள். பிள்ளைகள் வளர வளர உங்களை விட்டு வெளியே போவார்கள் என்பதுதான் இயல்பு. அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற காரணத்தினால இப்போதே பிள்ளைகளிடமிருந்து சற்று விலகி இருங்கள். எவ்வளவு அருகில் இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரமாகவும் இருக்க பழகுங்கள். அது யாரோடு இருந்தாலும் சரி, ரைட்டா? அஞ்சாவது, இந்த பிள்ளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைகளை வச்சு நாம் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களால் தான் நமக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை. இந்த பிள்ளைகள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட இந்த பிள்ளைகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அது உத்தமம். ஆறாவது, பிள்ளைகளோடு தேவையான அளவுக்கு நாம் நேரம் செலவழிச்சுட்டு தான் இருக்கோம், அதை ப்ரொடக்டிவாக செய்ய பாருங்க. ஏழாவது, வீட்டில் 2 ரூல் அப்படிங்கிற கான்செப்டின் வழியாக ஒரு பிள்ளையை வளர்க்க முடியாது. அதிகாரத்தின் வழியாகவோ அறிவுரையின் வழியாகவோ ஒரு பிள்ளையை வளர்ப்பதை விட சரியான எக்ஸாம்பிளாக நீங்கள் இருந்து ஒரு பிள்ளையை உருவாக்குவதுதான் சரியாக இருக்க முடியும். எட்டாவது, அம்மாக்களாக இருங்கள், டீச்சர்களாக இருங்கள். அம்மாக்கள் டீச்சரோல எடுக்காதீங்க. 9வது, கல்வி என்பது வெறும் பாடத்தை மட்டுமல்ல, உலகம் குறித்ததும் கூட கல்விதான். இந்த உலகத்தை பற்றிய பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோடு பாருங்க. இல்லைன்னா அந்த பிள்ளை அப்படியே இருக்கும், ஒரு கட்டத்தில் சம்பாதிக்க ஒரு புண்ணியம் இருக்காது. 10வது, சொல் பேச்சு கேட்கும் பிள்ளைக்காக ஆசைப்படாதீர்கள், சொந்தமாக சிந்திக்கும் பிள்ளைக்காக ஆசைப்படுங்கள். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. For your brilliant words. You have given us a wonderful start to the evening. As always, you have proved yourself as a great orator. Now to proceed with the wonderful evening, we have a number of children waiting to receive their prizes from you. I request our chief guest, Mr. Gopinath, to do that honor. Please welcome on stage the pre-KG kids to begin. Yogendra Sai, best in recitation and uniform. Tanushri, best in self-discipline. Parents, kindly put your hands together to encourage these little kids. Yogendra Sai and Tanushri from pre-KG. Now to call the LKG kids on stage. Best in activity, Jishnu K. Best in recitation, Arjun Surya. Best in self-discipline, Tanishka. Best in storytelling, Jeeva. Best in uniform, Rishi. Class topper, Jaslyn Joseph. And most interactive in class, Pragadishwaran. I repeat, LKG, best in activity, Jishnu. Best in recitation, Arjun Surya. Best in discipline, Tanishka. Best in storytelling, Jeeva. Best in uniform, Rishik. Class topper, Jaslyn Joseph. And most interactive in class, Pragadishwaran. Thank you, little ones. To begin with UKG, 100% attendance, Arun Kumar R. Krishna S. Mitra MG and Rabinesh. Best in activity, Kavya. Best in classwork maintenance, Ramya Sundari. Best in recitation, Lekha Shri. Best in self-discipline, Kashniha. Best in storytelling, Tejeshwaran. Best in uniform, Navanitharan. Class topper, Krishna. And most interactive in class, Shaurya Vaibhav Dumal. Dear parents, please give your wide round of applause. Congratulations, UKG kids. Thank you. Class 1, 100% attendance, Manikandan R. Classwork maintenance, Amarnath V. Best in self-discipline and subject topper in English and Tamil, Sriniti. Best in uniform, Shajan. Class topper, subject topper in English and Maths, Lakku Vignesh. Most interactive in class, Madhurya. And subject topper science, Deepashri. Please congratulate these first standard kids. Congratulations, class 1. Thank you. Now moving on to class 2. 100% attendance, Benita V, Rakshit MG.
Nikita S for 100% attendance and most interactive in class. Best in classwork maintenance, Hasini Priya P. Best in self-discipline, Yutika. Best in uniform, Mitran. Class topper, Karthi Priya TS, and subject topper also Karthi Priya in English, Maths, Science and Tamil. I'm sorry, that is Kirti Priya and not Karthi Priya. Subject topper in English, Maths, Science and Tamil. Class 3, 100% attendance, best in self-discipline and subject topper in English, Shri Gokul Sai. Best in classwork maintenance and regular and homework, Pavitra. Best in uniform, subject topper English and social, Joshna Shri. Class topper, subject topper Maths, Science, Tamil and regular and homework, Nafi. Most interactive in class, Nakul, and regular and homework, Kirtika GS. I'm sorry, Kirtika SS and Sanjeevan. M gets prize for 100% attendance and regular and homework. Evangeline Mary SD for 100% attendance and class topper, subject topper as well in English, Maths, Science, Social and Tamil and regular and homework. Best in classwork maintenance, Sadhana. Best in self-discipline and regular and homework, Vajit Basha. Best in uniform, Santoshi. Most interactive in class, Giri, and regular and homework, Surender. Thank you. Class 5. Best in classwork maintenance, Darshini. Best in self-discipline, Harihara Sudan. Best in uniform, Ruben Sivabala. Class topper, subject topper in English, Social and Tamil, Subhashri. Most interactive in class, Hamiz Ahmed. Kushbu S gets prizes for 100% attendance, subject topper Science, regular and homework. Puvaragavan and Ravi Kumar S for 100% attendance and regular and homework. Varun and Vishnu Priya for regular and homework and subject topper Mathematics, Yogash. Congratulations, 5th standard. Class topper, subject topper as well in English, Mathematics, Science and Social and regular and homework. Joyce Joshabed, 100% attendance and regular and homework. Best in classwork maintenance as well as regular and homework, Malati T and Rajita J. Best in self-discipline, Anisha S. Best in uniform, Rahul V and Ruben Raj. Most interactive in class, Navina S. Regular and homework, Ishita Darji. Subject topper Tamil, Malati. Congratulations, 6th standard. 100% attendance, Manuel Matthew C. Saumya S. Best in self-discipline, Karthik Raj. Best in uniform, Shalini VL. Most interactive class as well as for volunteer work, Dharanishwar S. Jayasuryan gets his prize for most interactive in class. Regular and homework, Mohammed Safil. Aishwarya Lakshmi SS for blessed in classwork maintenance, regular and homework and volunteer. Vijay Raj M, class topper, subject topper, English, Maths, Science, Social, regular and homework and volunteer. Navadeep S, regular and homework, subject topper, Tamil and volunteers Indumati, Jayashri, Riswan, Safil, Ramya Devi, Shalini, Saumya and Venkatesan. Thank you, 7th standard. Moving on to 8th. Divya Darshini D, class topper, regular and homework, subject topper, Maths, Science, Social and volunteer work. Amrita S, most interactive in class, subject topper in English and Tamil and volunteer work. Akash, 100% attendance, volunteer work and regular and homework. 100% attendance goes also to Naveen Kumar V, Sandhya Vetrivel. Best in classwork maintenance, KM Janani. Best in discipline and regular and homework, Sai Vijay Raghav. Hasif Basha, volunteer work, regular and homework and best in uniform. Also volunteers, Devadarshini, Dinesh, Aishwarya, Janani K, Janani KM, Kovardhani, Malavika, Manasa, Mukesh and Stevenson Janu. Congratulations, 8th standard.
Class 9th, 100% attendance, Ebenlal, Gayatri, Harit Kumar, Kavya and Sharmila. Manoj Kumar, class topper, subject topper in English, Maths and Social, volunteer work and special prize for public address system maintenance. Haripriya S, most interactive in class, subject topper, science and mathematics, best in classwork maintenance and volunteer work. Vidya S, best in self-discipline. Sarika N, best in uniform. Akshaya and volunteers Ebenlal, Afrinunisa, Akshaya, Gayatri, Haripriya, Jeevika, Kanimori, Kanmani, Kavya, Nitish Kumar, Sharmila and Swati. Welcoming on board the graduating class 10, 100% attendance, Bhuvaneshwari, Lavanya, Rishi and Prakash. Best in classwork maintenance and regular in homework as well as subject topper in science and Tamil, Preeti K. Best in uniform, Prakash Babu. Best in self-discipline, Jayalakshmi. Class topper and subject topper in English, Maths and Social, Hemalata M. Most interactive in class, Aparna, and regular in homework, Ramya. Thank you, 10th standard. Parents, kindly encourage. And children, please put your hands together for the parents receiving the prizes. Congratulations, dear parents. Next on stage, I would like to call the parents of Rabinesh M of UKG. Rabinesh M, parents, please come with your child on stage. Children, kindly encourage your parents receiving prizes. From first standard, Jahida Yasin. Parents, kindly come on stage. Jahida Yasin from first standard. Thank you, parents. From second standard, Yutika P. I request the parent and the child to come on stage. Yutika P. Parents, kindly encourage the people who are receiving prizes. That will be a great encouragement. From third standard, Varshan NS. Kindly come on stage. Varshan NS. Thank you for being the most cooperative parent from third standard. Now I would like to call the parent of Arun Kumar and Vijay Raj from classes 4th and 7th standard. Parent of Arun Kumar and Vijay Raj, kindly come on stage. From 5th standard, Akilan K. Akilan K's parent, kindly come on stage along with your child. Congratulations on the prize. Next, I would like to call the parent of Janani D and Divya Darshini D from 5th and 8th standard. Janani D from 5th standard and Divya Darshini from 8th standard. Thank you for being the cooperative parent in these respective classes.
I would like to now call the parent of Subhashri and Joyce Joshebet from 5th and 6th standard. Subhashri's parent, please come on stage. Subhashri from class 5 gets the prize for most cooperative parent. Next on stage is Joyce Joshebet from 6th standard with her parents. Joyce Joshebet from 6th standard and her parents. Next on stage is K. Manoj Kumar with his parents from 9th standard. Congratulations on the most cooperative parent prize. Manoj Kumar K. from 9th standard. From 10th standard we have Bhuvaneshwari and Ramya. Bhuvaneshwari, please come on stage with your parent. Congratulations, parents of Bhuvaneshwari and Ramya. Next is Ramya K of 10th standard. Now we would like to give away a few special prizes for the hard-working children of the entire academic year. Best volunteer, please put your hands together for Janani KM from 8th standard. Thank you, Janani, for doing an exemplary volunteer work, and many congratulations on all that you try in your life. ASPL of the current academic year, Govardhini from 8th standard. Children, please put your hands together for your ASPL. School people leader, Haripriya S from 9th standard. Many congratulations, Haripriya. Best outgoing student of the academic year 2018 to 2019, Ramya K from 10th standard. Kindly congratulate her. Congratulations, Ramya. All the best in all that you do in life. Now we have 2 more prizes to give away, and this is not for the students. These are very special prizes. We would like to appreciate Ms. Murugeshwari, who has been in 10 years of service with us. Thank you for being our strength. Kindly come forward and receive your appreciation. Thank you, Murugeshwari Miss, for being with us for 10 years. And we would like to look forward to many more years to come. Many thanks to Dhanalakshmi Miss. Mrs. Dhanalakshmi, please come forward. 15 years of service. Thank you for being with us through thick and thin, and we look forward to your continued support for all the years to come. Thank you very much, Dhanalakshmi Miss. Thank you, sir, for being so patient and kind enough and giving away our prizes. Of our prize distribution for the day. Thank you, sir, for being kind and patient with us. We feel honored to have you amongst us today. We can only suppose you enjoy being with us today as much as we did. We would hold these dear moments as wonderful memories. We would like you to accept a small token of appreciation and also for the remembrance. Chief Guest Memento. Thank you, sir, and thank you, ma'am. If you would be kind enough to take a seat off the stage, we shall continue with our programs for the day. Today, we are in the 21st century's world where our children want the best of everything. They want the best of tradition can offer, but they have a modern way of adopting it. How do they do it?
Please welcome Jeevika of class 9 and Divya Darshini of class 8 to show you classical fusion performance, Shape of You.